الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد. நம்ம போன பாடத்துல மூணாவது பாடம் படிச்சோம்ல. மூணாவது பாடம் படிச்சோம். இந்த பாடங்கள் எல்லாரும் கொஞ்சம் கூட்டி பார்த்தீங்களா? சொற்களை பாடம் வைக்கிறீங்களா? போன சனிக்கிழமை பாடம் நடந்ததுக்கு அடுத்த எந்த சனிக்கிழமை பாடம் நடக்குது. இல்லைங்கிற சொற்கள் யாரும் பாடம் வைக்கிறீங்களா? வசனங்கள் குறைஞ்சது 2 சொற்களை வச்சு ஒரு வசனம் உண்டு அமைக்கலாம் பார்த்து நம்ம பெயர் சொல் வசனம். அந்த வசனங்களை அமைக்கிற முறைகளை யாராவது வெட்டி எடுத்தீங்களா? வேணும்னாலும் மெசேஜ் ஒன்று போடுங்க. மற்ற மெசேஜையும் காணலே. சரி, இன்ஷா அல்லாஹ் பாடத்தை தொடங்குவோம். போன பாடத்துல நம்ம 3ஆம் பாடம் படித்தோம். தர்சு சாலிஸ் 3வது பாடம் படித்தோம். போன பாடத்துல சின்ன ஒரு மீட்டல் ஒன்று தாரன் படித்த பாடத்தை 3வது பாடம் தர்சு சாலிஸ். சாலிஸ் என்ற 3வது தர்சுன பாடம் 3வது பாடம். 3வது பாடத்தை நம்ம போன பாடத்துக்கு படித்தோம். பைத்துன் அல் பைத்து. பைத்துன் என்றால் ஒரு வீடு, அல் பைத்து என்றால் வீடு. பைத்துன் என்றால் ஒரு வீடு, ஏதாவது வீடு. அந்த வீட்டை பத்தி நம்மளுக்கு தெரியாது. அப்ப இந்த சொல்லுக்கு நம்ம நக்கிரான்னு சொல்லுவோம். இந்த அலிப்லாம் பாற இப்படியான சொற்களுக்கு நாங்க மாரிஃபான்னு சொல்லுவோம். நம்ம இன்ஷா அல்லாஹ் பிறகு படிப்போம். அது போன பாடத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரல, ஒரு தகவலுக்காக வந்து சொல்றேன். இன்ஷா அல்லாஹ் பேசுறது விளங்குதானே? ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர். சரி, அப்ப பாருங்க, கிதாபுன். அடுத்து என்ன பார்த்தோம்? கிதாபுன் ஒரு புத்தகம். அல் கிதாபு என்றால் புத்தகம். கிதாபுன் என்றால் ஒரு புத்தகம். அல் கிதாபு என்றால் புத்தகம். இப்ப கிதாபுன் இந்த அலிபிலாம் இல்லாம ஏதாவது ஒரு புத்தகம்னு சொல்லுவோம். இப்படி வாரத்துக்கு நாம நக்கிராவான சொல்லுன்னு சொல்லி அரபில் அதுக்கு ஒரு பேர் சொல்லுவோம், நக்கிரா. அலிபிலாமோட வார சொல்லு ஒரு புத்தகம்னு சொல்லி குறிப்பிட்டு வாரத்துக்கு மாரிஃபா. மாரிஃபான்னு சொல்லப்போது தெரியும், நம்மளுக்கு அறியப்பட்ட சொல்லுன்னு சொல்லுவோம் மாரிஃபா. அந்த பாடத்துக்கு நான் சொல்லித்தரல, இப்ப மேலதிக தகவலுக்காக சொல்றேன். அதே போல கலமுன் அல் கலமு, ஜமலுன் அல் ஜமலு. இப்ப ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் நம்மளுக்கு தெரியும். ஜமலுன்னு சொன்னா ஒரு ஒட்டகம், அல் ஜமல் என்ற ஒட்டகம். அடுத்தது இப்ப இந்த 2 சொற்களை வச்சு அரபை பொறுத்த வரையில பெயர் சொற்களை வச்சு 2 பெயர் சொற்களை வச்சு ஒரு சாதாரணமான ஒரு வசனங்கள் அமைக்கலாம். ஒரு வசனம் அமைக்கிறதுக்கு 2 பெயர் சொற்கள் இருந்தா அந்த வசனத்தை நம்ம என்ன செய்யலாம், அமைக்கலாம். பாருங்க, அல் கலமு மக்சூருன். அல் கலமு மக்சூருன், பேனை உடைக்கப்பட்டுள்ளது. அல் கலமு பேனை, மக்சூருன் உடைக்கப்பட்டுள்ளது. இந்த கலமுக்கு நம்ம போன பாடத்துல சொன்னோம், ஒரு சொல்ல ஆரம்பிக்கிற சொல்லுக்கு நாம அதுக்கு சொல்லுவோம் முப்ததா. முப்தத உன், அதுக்கு சொல்லுவோம் முப்தத உன் சொல்லுவோம். முப்ததானா எழுவாய், ஒரு சொல்ல ஆரம்பிக்கிற சொல். மக்சூருங்கிறது ஹபருன். ஹபருன் ஹபருன் மக்சூருங்கிறது ஹபர், ஒரு வசனத்தை முடிக்கிற சொல்லு, அது பயனில்லை. அல் கலமு பேனை, மக்சூருன் உடைக்கப்பட்டுள்ளது. பேனை உடைக்கப்பட்டுள்ளது. பேனை பாருங்க துண்டிச்சிருக்குது, உடைக்கப்பட்டிருக்கிறது. அல் மக்சூருன் உடைக்கப்பட்டுள்ளது. அதே போல அல் பாபு, அல் பாபு மஃப்தூஹுன். அல் பாபு மஃப்தூஹுன், கதவு திறக்கப்பட்டுள்ளது. கதவு திறந்திருக்குது, அதனால அல் பாபு மஃப்தூஹுன், கதவு திறக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக நம்ம போன பாடத்துல படிச்சது, ஒரு முப்ததா எப்போதும் அலிப்லாமோட அல்லோட சேர்ந்துதான் வரும். ஹபருக்கு என்ன செய்யாது, அலிப்லாம் வராது. அலிப்லாம் தவிர்ந்துதான் என்ன செய்யும், ஹபர் வரும். அப்ப அல்ல முப்ததாக்கு எப்போதும் அல் வரும்,
அல் வந்தா நம்ம இங்க ஒரு லம்மத்து வைப்போம், ஒரு லம்மத்து. மஃப்தூஹனுக்கு அலிஃப்லாம் இல்லாம வரும், அதுக்கு நம்ம ஹபர்ன்னு சொல்லுவோம். ஹபர்னா பயனிலை. அல் பாபு மஃப்தூஹுன், கதவு திறக்கப்பட்டுள்ளது, கதவு திறக்கப்பட்டுள்ளது. இதே போல நம்ம நிறைய உதாரணங்கள் பார்த்தோம், இதே போல நிறைய உதாரணங்கள் படித்தோம். அல் வலது ஜாலிசுன், சிறுவன் அல்லது பிள்ளை உட்கார்ந்திருக்கிறார். அல் முதர்ரிஸ் வாகிஃபுன், ஆசிரியர் நிற்கிறார். அல் கிதாபு என்ற புத்தகம், ஜதீர் என்ற புதியதாகும், புதியது. வல் கலமு கதீமுன், பேனை பழையது. அல் ஹிமாரு சகீருன், கழுதை சிறியது. வல் ஹிமாரு வல் ஹிசானு கபீருன், இந்த குதிரை பெரியது. அதே போல அல் குருசியு, கதிரை ஏற்கனவே சொல்வந்தி, இது மக்சூர் உடைக்கப்பட்டுள்ளது. வல் மிந்தீலு, கைக்குட்டை, வசிஹுன் அழுக்கானது. அல் மாஉ பாரிதுன், அல் மாஉ நீர், பாரிதுன் கூலானது, குளிரானது. அல் கமரு ஜமீலுன், அல் கமரு ஜமீல் சந்திரன் அழகானது. இதெல்லாம் ரெண்டு சொல். கமருங்கிற ஒரு சொல், ஜமீலுங்கிற சொல், ரெண்டு சொல்ல அடிப்படையாக வச்சு ஒரு வசனத்தை செஞ்சு அமைச்சிருக்காங்க. ஆக குறைந்தது ரெண்டு சொல் தேவை ஒரு வசனத்தை நம்ம அமைக்கிறோம்னா. அதாவது பெயர் சொல் ஒரு வசனத்தை அமைக்கிறோம்னா இரண்டு சொற்கள் இருந்தா போதும். இரண்டு சொற்கள் இருந்தா ஒரு வசனத்தை லேசாக அமைக்கலாம். அதே போல பாருங்க, 7வது அல் பைத்து கரீபுன், கரீபுன் அண்மையில் உள்ளது, வீடு அண்மையில் உள்ளது. வல் மஸ்ஜிது பஈதுன், பள்ளி வாயில் தூரத்தில் உள்ளது. வல் ஹஜரு ஸகீலுன், கல் பாரமானது. வல் வரகு, வரக் என்றால் பேப்பர். ஹஃபீஃபுன், இலகுவானது, சொஃப்டானது என்று பார்த்தோம். அல் லபனு ஹாருன், பால் சூடானது. வல் கமீசு நதீஃபுன், வல் கமீசு, கமீஸ் என்றால் ஷர்ட், நதீஃபுன் சுத்தமானது. இதெல்லாம் இந்த போன பாடத்துல பார்த்தோம். இந்த தம்ரீன், தமாரீன், தம்ரீன் இந்த ஜம்மு, தம்ரீன் இந்த ஒருமை முஃப்ரத், தமாரீன் என்றால் ஜம்மு, பயிற்சிகள். இந்த பயிற்சியெல்லாம் நம்ம பார்த்தோம் போன பாடத்துல. இப்ப இரண்டு சொற்களை வச்சு ஒரு முப்ததா ஹபர், ஒரு எழுவாய் பயனிலை வச்சு ஒரு வசனத்தை எப்படி அமைக்கலாம்ங்கிறதுக்கு உதாரணங்கள். இக்ரா வக்து, வாசி மேலும் எழுது, இதை வாசிக்க சொல்லியிருந்தாங்க. உங்களது கொப்பிலையும் எழுத சொல்லியிருந்தாங்க. இப்ப நம்ம போன பாடத்துல அதை படிச்சு. அடுத்தது ரெண்டு பயிற்சி உங்களுக்கு நான் செய்ய சொல்லியிருந்தேன். அந்த பயிற்சி உங்களுக்கு அந்த முப்ததா ஹபர் எழுவாய் பயனிலையை வழங்கிக் கொள்வதற்கு இலேசாக இருப்பதற்காக வேண்டி சில பயிற்சிகளை தந்திருந்தாங்க. அதுல பாருங்க, முதலாவது பயிற்சி இம்லா இல் ஃபரா, இடைவெளியை நிரப்பணும். 6 சொல் தந்திருக்காங்க. அந்த 6 சொல்லையும் இந்த இடைவெளியில போட்டு ஹபரை நாம பொருத்தமான ஹபரை தெரிவு செய்யணும். அப்பதான் அந்த வசனத்துடைய பொருள் சரியான ஒரு பொருளை செய்யும் தெரியும். அதனாலதான் பொருத்தமான ஹபரை இவரத்தை போட சொல்லிக்கிறாங்க. அல் ஹஜர், உதாரணமா அல் ஹஜரு, அல் ஹஜர் என்பது ஹஜர் மேலுக்கு படிச்சோம். அல் ஹஜர் கல்லு, சகீலுன் பாரமானது, சகீலுன் பொருத்தமானது ஹபர். அதே போல அல் பாபு மஃப்தூஹன், பாபு மஃப்தூஹன் கதவு திறக்கப்பட்டுள்ளது. அல் கமரு மேலுக்கு இந்த உதாரணம் தந்திருந்தாங்க. ஜமீலுன் ஹபர், இந்த ஜமீலுன்ங்கிறத போட்டோம்னா இந்த வசனம் பூர்த்தியாகுது. சந்திரன் அழகானது. வல் வரகு ஹஃபீஃபுன், வல் வரகு அல் வரகு ஹஃபீஃபுன், அது நம்ம படிச்சோம். அடுத்து அல் மிந்தீலு வசிஹுன், மிந்தீல் என்றால் கைக்குட்டை, வசிஹுன் அழுக்கானது. அல்லபனு ஹாருன், அல்லபன் ஹாருன். அதுல போட்டு இந்த சொல் எல்லாம் முப்ததா, ஒரு வசனத்தை ஆரம்பிக்கிற சொல். நம்மளுக்கு விட இந்த போடத்திலிருக்காங்க இடைவெளி நிரப்ப சின்னது ஹபர், பயனிலை. ஹபர் தான் தந்திருக்காங்க, ஹபர் தான் நம்ம போடணும். அதே போல பாருங்க, அடுத்தது இன்னொரு பயிற்சி ஒன்று தந்திருந்தாங்க. என்னது, மேல முப்ததாவை தந்தாங்க, ஒரு வசனத்தை ஆரம்பிக்கிற சொல்ல தந்தாங்க. அதுல ஹபர இடைவெளின்னு போட செய்து. இப்ப தந்திருக்கிறாங்க ஹபரை தந்திருக்காங்க, வசனத்துல முடிகிற சொல்ல தந்திருக்காங்க. இதுக்கு நாம என்ன செய்யணும், பொருத்தமான சொல்ல போடணும். அல் கமீசு நதீஃபுன், அல் கலமு மக்சூருன், அல் மாஉ பாரிதுன், அல் பைத்து கரீபுன். ஏதாவது சொல் பொருத்தமான சொல்ல போடலாம். நம்ம படிச்சு சொல்லத்தான் போடணும் இல்ல. ஏதாவது வசனத்துடைய பொருள் தரக்கூடிய ஏதாவது ஒரு சொல்ல போட்டோம்னா அந்த வசனம் பூர்த்தியாகும். அல் மஸ்ஜிது பஈதுன், பள்ளி வாயில் தூரத்தில் உள்ளது. அல் பைத் அல் முதர்ரிஸ் வாகிஃபுன், 6வது அல் முதர்ரிஸ் வாகிஃபுன், ஆசிரியர் நிற்கிறார். அதே போல அல் வலது ஜாலிசுன், 7வது என்ன, பிள்ளை சிறுவன் நிற்கிறான், உட்கார்ந்து இருக்கிறான். அதே போல அல் பைத்து கபீருன் அல்லது அல் மஸ்ஜிது கபீருன், வீடு என்ன வீடு பெரியது.
வீடு பெரியது. ஏதாவது சொல்ல போடலாம். நாம மேலுக்கு படிச்சு சொல்லதான் போடணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒன்று போடலாம். வசனம் பூர்த்தியானா சரி, பொருளும் அமைஞ்சா சரி. அடுத்தது அதே போல வார்த்தை போடலாம். அல் பைத்து கதீமுன், வீடு வீடு பழையது, வீடு பழையது. அதே போல வல் மஸ்ஜிது ஜதீதுன், பள்ளி வாயில் புதியது. ஏதாவது சொல்ல போடலாம். அல்லது 10வது அல் கமீசு ஜதீதுன், ஷர்ட் புதியது. ஏதாவது ஒரு சொல்ல போடலாம். அதுக்கு பிறகு நாம பார்த்தோம் அல் கலிமாத்து அல் ஜதீதத்து, புதிய சொற்கள். நம்ம இந்த பாடத்துல படிச்ச புதிய சொற்கள். முதலாவது அல் கமரு நதீஃபுன் ஜதீதுன் கதீமுன், ஜதீதுன்ன புதியது, கதீமுன்ன பழையது, வசிஹுன் அழுக்கானது, நதீஃபுன்ன சுத்தமானது, ஹாருன். ஏன் நான் கொஞ்சம் வேகமா போறேன்டா, இது நம்ம போன பாடத்துல படிச்சிருந்த. ஹாருன்ட சூடானது, பாரிதுண்டா குளிரானது, சகீருண்ட சிறியது, கபீருண்ட பெரியது. அதே போல இந்த கபீருன் சகீருன்ங்கிறது முன்னால வர சொல்ல போட்டு பொறுத்து பொருட்கள் மாறும். சகீருண்ட சிறியது என்று சொல்லலாம், அல்லது சிறியவன் என்று சொல்லலாம். கபீருண்ட பெரியது என்று சொல்லலாம், பெரியவன் என்று சொல்லலாம். முன்னால வார சொற்களை பொறுத்து நீ செய்யும், அதோட பொருள் மாறும். மஃப்தூஹுன்ங்கிறது திறக்கப்பட்டுள்ளது, மக்சூருன் உடைக்கப்பட்டுள்ளது, தக்கீலுண்டா பாரமானது, ஹஃபீஃபுண்டா மென்மையானது. அடுத்து ஜமீல் உண்டா அழகானது, அழகானவன், வாக்கிஃப் உண்டா நிற்கிறான், ஜாலிஸ் உண்டா வந்திருக்கிறான். இந்த சொற்கள் படிச்சு. அதே போல இந்த வசனங்களும் பார்த்து நம்ம நஜிமுன் நஜிமுன் அன் நஜிமு, நஜிமுன் அன் நஜிமு, ரஜுலுன் அர் ரஜுலு, தீகுன் அத் தீகு, தாலிபுன் அத் தாலிபு. இது மேலுக்கு நம்ம தந்துகிற உதாரணத்தை போல கிழக்கு தந்திருக்கிறாங்க. அவ்வளவுதான். அதே போல இந்த உதாரணங்களும் பார்த்தோம். அன் நஜ்மு பஈதுன், நஜ்மு பஈதுன், நட்சத்திரம் தூரத்தில் உள்ளது, நட்சத்திரம் தூரத்தில் உள்ளது. அர்ரஜுலு வாகிஃபுன், ரஜுல் என்ற மனிதன், அர்ரஜுலு வாகிஃபுன் மனிதன் நிற்கிறான். அசுக்கரு, சுக்கரு ஹுல்வுன், சுக்கர்னா சீனி, ஹுல்வுன் இனிப்பானது. அத்தாலிபு மரீதுன், மாணவன் நோயாளியாவான், நோயாளி. அத்தீக்கு ஜமீலுன், தீக் என்றால் சேவல், ஜமீலுன் அழகானது. அத்தஃப்தரு ஜதீது, கொப்பி புதியது. அத்தாஜுரு கனியுன், தாஜிர்னா வியாபாரி, கனியுன் பணக்காரன். அத்துக்கானு மஃப்தூஹுன், துக்கான் என்றால் கடை, மஃப்தூஹுன் திறக்கப்பட்டுள்ளது. அல் வலது ஃபகீருன், சிறுவன் ஏழை. வத்துஃபாஹு லதீதுன், அப்புள் பழம், லதீதுன் அப்புள் சுவையானது, லதீதுன் என்றால் சுவையானது. அதே போல அத்தபீபு, அத்தபீபு வைத்தியர், தவீலுன் தவீல் என்றால் நீளமானவர். பாருங்க, நீளமானதுன்னு சொல்லலாம், நீளமானதுன்னு சொல்லலாம், நீளமானவர்னு சொல்லலாம். தபீப் என்று வந்ததால, வைத்தியர் வந்ததால தவீலுன் நீளமானவர். வல் மரீது மேலும் நோயாளி, கசீருன் குட்டையானவர், குட்டையானவர். வல் மரீது கசீருன் குட்டையானவர். அடுத்தது தமாரி, அடுத்தது பயிற்சிகள். இதுல என்ன, இந்த சொற்களுக்கு என்ன நினைக்கிற தந்திக்கிற சொற்களுக்கு இறுதி சொல்லுக்கு ஹரக்கத் வைக்க சொல்லிக்கிறாங்க. இக்ரா வக்து மஅ ضبط அவாஹிர் கலிமாத். இப்ப ஒரு சொல் அலிஃப்லாம் இல்லாம வந்தா 2 லம்மத் வரும், அலிஃப்லாமோட வந்தா 1 லம்மத் வரும். உதாரணமா அல் பாபு, அத்தாஜிரு, அல் நஜ்மு, அல் கமரு, அல் தீகு, அல் மாஉ, அல் சரீரு, அல் பைத்து, அல் மஸ்ஜிது, வர்ரஜுலு வசுக்கரு, அல் வரகு என்ற சொற்கள் இறுதியில லம்மத் வரும். அலிஃப்லாம் இல்லா சொற்களுக்கும் அலிஃப்லாம் வந்திருக்கிறதால 1 லம்மத் வைப்போம். அதே போல இங்க இம்லஇல் ஃபரா ஃபீமா யலி பிவதஇ கலிமத்தின் முனாசபத்தி, பொருத்தமான சொற்களை வச்சு இந்த இடைவெளியை நிரப்ப சொல்லிக்காங்க. விடத்தை நினைக்கிற இந்த விடத்தை இந்த இடைவெளியில பொருத்தமான முப்ததாவை ஆரம்ப சொல்லி நம்ம என்ன செய்யும் போடணும். உதாரணத்துக்கு அத்தாஜுரு கனியுன் மேலுக்கு பார்த்தோம் நம்ம. அத்தாஜுரு கனியுன் வியாபாரி பணக்காரன் ஆவான். அசுக்கரு ஹுல்வுன், அசுக்கரு ஹுல்வுன் என்ன சீனி இனிப்பானது. அத்தாலிபு மரீதுன் மாணவன் நோயாளி. அத்துஃபாஹு லதீதுன் அப்புள் பழம் சுவையானது. அல் முதர்ரிசு தவீலுன் ஆசிரியர் நீளமானவர். நம்ம எந்த சொல்லையும் போடலாம், ஆசிரியர் நீளமானவர். மேலுக்கு புத்தகத்துல சந்திக்கிற உதாரணத்தை தான் போடணும் இல்லை, எதுவும் பயன்படுத்தல, நாம் எதுவும் போடலாம். அதே போல அல் முதர்ரிசு தவீலுன் ஆசிரியர் நீளமானவர். வத்தாலிபு கசீருன், அத்தாலிபு கசீருன் அத்தாலிபு மாணவன்
கசீருன் குட்டையானவன், கசீருன் குட்டையானவன். அதே போல இன்னொரு பயிற்சி சந்திக்கிறாங்க. இந்த 3வது பயிற்சியும் நீங்க புத்தகத்துல செஞ்சு பாருங்க இன்ஷா அல்லாஹ். நினைக்கிற பொருத்தமான இந்த சொல்லோட அலிஃப் பான்னு சந்திக்கிறாங்க. இந்த அலிஃப இந்த பாவோட தொடுக்க சொல்லியிருக்காங்க. இப்ப அத்தாலிபு, அத்தாலிப் என்றால் அத்தாலிபு, அத்துக்கானு, அத்துஃபாகு, அல் மாஉ, அல் ஹஜரு, அல் கலம். இங்கால் இருக்கிற பாவில் இருக்கிற பொருத்தமான அத்தாலிபுன்னு சொன்னா எந்த சொல் வரும்? மேலுக்கு தந்தாங்க நம்ம எந்த சொல் பொருத்தமான சொல் வரும்? உதாரணத்துக்கு அத்தாலிபு மரீதுன், இவ்வளவு கோட்டை தொடுக்கிற. இதுல நிறைய பயிற்சிகள் இருக்கு தந்திரிக்காங்க. அந்த பயிற்சிகளை நாம செய்ய போகலதான் நம்மளுடைய சொற்களும் ஞாபகத்துக்கு இருக்கும், அதோட நம்மளுக்கு எழுத்துக்களும் திருந்தும். நிறைய பயிற்சிகள் செய்யணும் நாம. அதே போல இதுல வந்த இந்த பக்கத்துல வந்த புதிய சொற்கள் அல் கலிமாத்துல் ஜதீதா, புதிய அல் கலிமாத்து அல் ஜதீதா புதிய சொற்கள். ஹுல்லுன்னு சொன்னால் இனிப்பானது, மரீதுன்ற நோயாளி, அத்துக்கானுன்னு சொன்னா கடை, அத்துக்கான் என்றால் கடை, கனியுண்டா பணக்காரன், தவீலுண்டா நீளமானவன், ஃபகீருண்டா ஏழை, ஃபகீருடைய ஜம்மு ஃபுகரா. அடுத்தது கசீர் என்றால் குட்டையானவன், அத்துஃபாஹ் என்றால் அப்பிள் பணம், அத்துஃபாஹ் என்றால் அப்பிள் பணம். இதுல புதிய நிறைய சொற்கள் இருக்குது. இந்த சொற்களை நம்ம மனனம் செய்யணும், பாடமாக்கி கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் படிக்கிற பாடங்களை நம்ம ஞாபகத்துல வச்சு கொள்றோம். அந்த சொல்ல அந்த ஒரு நேரம் கொண்டு எடுத்து அந்த பாடங்களை மீட்டணும். மீட்டினா தான் சொற்களும் என்ன செய்யும், பின்னால இதே சொற்கள் தான் பின்னால வரும். அப்ப அந்த சொற்கள் நம்ம லேசா வாசிக்கலாம். புதிய சொற்கள் இல்லாத மாதிரி நம்மளுக்கு ஏற்கனவே அந்த சொல்ல பத்தி படிச்சிருந்தோம்னா பின்னால் நம்மளுக்கு பொருட்கள், வசனங்களுடைய பொருள்களை லேசான முறையை நம்ம வழங்கி கொண்டு போகலாம். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்காங்க. இது குர்ஆன் ஓதுறதுக்கு தேவையானது. இது தஜ்வீதோட தொடர்பானது. அல் ஹுரூஃபுல் கமரியா வல் ஹுரூஃபு ஷம்சியா. அதாவது ஹுரூஃப் என்றால் எழுத்துக்கள், ஹுரூஃப் ஹர்ஃப்னு சொல்லுவோம். ஹர்ஃப் என்றால் அதுல ஒருமை சொல், ஹர்ஃப் முஃப்ரத். அல் ஹுரூஃப் என்றால் எழுத்துகள். ஹுரூஃபுல் கமரியா வல் ஹுரூஃபு ஷம்சியா. அதாவது கமர் என்றால் சந்திர எழுத்துக்கள், அதே போல சூரிய எழுத்துக்கள், சந்திர எழுத்துக்கள். இதுதான் இந்த சொல்லினுடைய பொருள், சொல்லினுடைய இந்த வசனத்தினுடைய பொருள். ஹுரூஃபுல் கமரியா சந்திர எழுத்துக்களும் அதே போல சூரிய எழுத்துக்கள். ஏன் அப்படி தந்திருக்கிறாங்கன்னா, இந்த பக்கத்துல ஹுரூஃபுல் கமரியா என்று சொல்லக்கூடிய இந்த பக்கத்துல கமர் என்ற சொல் வந்திக்குது. பாருங்க என்ன வந்திக்குது, 9வது காஃப் வந்திக்குது. இதனால இதுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்க, பேர் சொல்லிக்காங்க அல் ஹுரூஃபுல் கமரியா. இந்த கமர் இதுல வாரத்தால இதுல கமரியான்னு பேர் வச்சுக்காங்க, கமரியாவுடைய எழுத்துக்கள். அதே போல ஷம்ஸ்ங்கிற சொல், ஷம்ஸ் என்ற சூரியன், வஷம்சி, வஷம்சி குர்ஆன்ல வருது, வஷம்சி சூரியன் மீது சத்தியமாக. இந்த ஷம்ஸ் என்றா சூரியன். இந்த ஷம்ஸ் என்ற சூரியன் வந்துட்டு பாருங்க, இன்னைக்கு 8வதுல ஷம்ஸ் இருக்குது. ஷம்ஸ் என்றால் சூரியன், ஷம்சு என்றால் சூரியன். இது சொல்லி இதுல வாரத்தால இதுக்கு பேர் என்ன, ஹுரூஃபுல் கமரியா அல் ஹுரூஃபு ஷம்சியா என்று பேர் வச்சியாங்க. இது ஒரு சின்ன ஒரு விஷயம். இதுல பெருசா நாம ஒன்றும் இல்லை, வழங்கி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, தெரிஞ்சுக்கொண்டா போதும். இதை வாசிக்கிற முறை, இது எப்படி வாசிக்கலாம். இந்த இதுல இருக்கிற எத்தனை எழுத்து இருக்குது, இதுல 14 எழுத்து இருக்குது. இந்த 14 எழுத்து ஒரு சொல்லுடைய ஆரம்பத்துல வந்தா எப்படி வாசிக்கிற, அதே போல ஷம்சியாவினுடைய 14 எழுத்துக்கள் எப்படி ஒரு சொல்லினுடைய ஆரம்பத்துல வந்தா எப்படி வாசிக்கிறதான் சொல்லி தரப்போறாங்க. இப்ப பாருங்க, அலிஃப் முதலாவது எழுத்து என்னது, அலிஃப். அலிஃப் அல் அபுன்னு வாசிக்கணும். இப்ப முதலாவது எழுத்து அலிஃப் வந்துருக்கு. முதலாவது எழுத்து வந்தா அல் அபு, அல் அபு. அலிஃப் லாமோட சேர்ந்து அலிஃப் வந்தா அல் அபு. அதே போல இரண்டாவது எழுத்து பா, இது சிலாக்களுக்கு ஏன் இதை சொல்லிக்காங்கன்னு சந்தேகம் பெறும். 2வது பக்கம் அதை படிக்க போகல இன்ஷா அல்லாஹ் சிலாக்கள் சில இடங்கள்ல பிழைகள் விடுவாங்க. அதுக்காக வேண்டிதான், அந்த பிழைகளை திருத்திக் கொள்வதற்காக வேண்டிதான் இந்த உதாரணங்களை தந்திருக்கிறார். பாருங்க, பா. இப்ப இதை எப்படி வாசிப்போம், இது எல்லாத்தையும் கமரியாவை நம்ம பெரும்பாலும் சரியாதான் வாசிக்கிறது. அல் பாபு, இது எப்படி வாசிக்கிறது, அல் பாபு. ஜீம் அல் ஜன்னது, ஜீம் அல் ஜன்னது. ஹா அல் ஹிமாரு, ஜன்னா என்ன, சொர்க்கம். ஜன்னத்து என்ன, சொர்க்கம். அல் ஹிமாரு, அல் ஹிமார் என்ற கழுதை. அல் ஹுபுசு, அல் ஹுபுசு ரொட்டி. அல் ஹுபுஸ் என்றால் ரொட்டி. அல் ஹுபுஸ் என்றால் ரொட்டி. 5வது
ஆறாவது அல் ஐனு. அல் ஐனு என்றால் கண். அலம் யஜ்அல் லஹு ஐனைன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அலம் யஜ்அல் லஹு ஐனைன், அவனுக்கு நாங்கள் 2 கண்களை ஆக்கவில்லையா? இப்ப ஐன் என்ற சொல் வந்து இது குர்ஆன்லயே வந்து அல் ஐனு கண். அல் கதாஉ என்றால் கதா என்ற பகல் உணவு. நம்ம லஞ்சுக்கு அல் கதான்னு சொல்லுவோம். அல் கதாஉ என்ற பகல் உணவு. அல் கதா லஞ்ச். அல் கதா பாருங்க, கைன் முன்னுக்கு முதல் எழுத்து கைன். அதே போல அல் ஃபமு. அல் ஃபமு என்றால் வாய். அல் ஃபமு என்றால் வாய். அதே போல காஃப். அல் கமுர் என்றால் சந்திரன். இதனாலதான் ஹுரூஃபுல் கமரியான்னு பேர் வந்து சந்திரன். அல் கமரு. அதே போல காஃப். அடுத்தது காஃப். அல் கல்பு. கல்ப் என்றால் நாய். அதே போல மீம். அல் மா உண்ட நீர். அதே போல வாவ். அல் வலது என்ற சிறுவன். அதே போல ஹா என்றால் ஹாவுக்கு உதாரணம் என்ன? அல் ஹவா என்றால் காற்று. ஹவா என்றால் காற்று. சில தெரிஞ்ச படிச்ச சொற்கள்ங்கிறதால நான் கொஞ்சம் வேகமா சொல்லிட்டு போறேன். வலதுங்கிற சொல் படிச்சேன் நான். அல் மா என்ற சொல் படிச்சோம். அல் கல்புன்னு சொல் படிச்சோம். கமர்னு சொல் படிச்சிருக்கோம். அதே போல அல் எது. யா, அதுக்கு யாக்குல குத்து இல்ல. 14வது அல் எது. இது கை. எது என்றால் கை. இது நம்ம சாதாரணமா வாசிப்போம். நம்ம பிளவுற இடமேடா சிலர்கள் இந்த ஷம்சியா கமரியாவுடைய சட்டம் வாசிக்கிற முறை தெரியாதவர்கள் ஷம்சியாவுடைய எழுத்துக்களை எப்படி வாசிப்பாங்க? இது எப்படி வாசிக்கிற சிலர்கள் அல் தாஜுருன்னு வாசிப்பாங்க. சிலாக்கள் அல் தாஜுரு. ஆனா எப்படி வாசிக்கிறது? அத்தாஜுரு. இந்த அலிஃப இந்த லாம் விட்டுட்டு அத்தாஜிருன்னு வாசிக்கிறேன். அல் தாஜுருன்னு வாசிக்கிறல. அத்தாஜுரு. இப்ப தா வந்தா அலிஃப் லாமுக்கு பக்கத்துல அலிஃபும் ஒரு லாமும் வந்து தா வந்தா அத்தாஜுருன்னு வாசிக்கணும். அல் தாஜுருன்னு வாசிக்கிறது. அடுத்த பாருங்க சா. இது எப்படி வாசிக்கிற? அல் சௌபுன்னு வாசிக்கிற. அஸ்ஸௌபு. இந்த பகுதி ஓகே. முதலாவது இந்த கமரியாவுடைய ஹுரூஃபுல் கமரியாவை சரியா வாசிப்பீங்க. இந்த பகுதியில சில ஆட்கள் என்ன செய்யுது? பெரும்பாலான ஆட்கள் பிழை விடுற. அதாவது ஷம்சியாவுடைய எழுத்துக்கள் தெரியாதால குர்ஆன் ஓதக்குள்ள கட்டாயமா தெரிஞ்சிருக்க வேண்டியது. இந்த பகுதியில் நிறைய பேர் பிழை விடுறோம். அஸ்ஸௌபு என்ன? ஆடை. ஆடை. அதே போல தால். 3வது தால் பாருங்க. அல் தீக்குன்னு வாசிக்கிறது. எப்படி வாசிக்கிறது? அத்தீகு. இந்த அலிஃப் அங்க தால். அத்தீகு. தீக்குன்னா சேவல். அதே போல பாருங்க தால் வந்துட்டு ஜால். அல் ஜஹபுன்னு வாசிக்கிறதுல. வாசிக்கிற எப்படி? அல் ஜஹபு மேலுக்கு சத்து போடியா, இப்ப சேர்த்து வாசிக்கணும். அல் ஜஹபுன்னா தங்கம். அல்-ஸஹபு வல்-ஃபில்லா. ஸஹபுன்னா தங்கம், ஃபில்லான்னா வெள்ளி. அல்-ஸஹபுன்னா தங்கம். தங்கம். அதே போல பாருங்க ரா. பாருங்க எப்படி? அல் ரஜுலுன்னு வாசிக்கிறல. அர்-ரஜுலுன்னா வாசிக்கிற. அர்-ரஜுலு. இந்த எழுத்துக்கள் வந்தா நாம இந்த அலிஃபை இந்த ராவோட சேர்த்து தான் வாசிக்கிறோம். இந்த இடையில இல்லாம விட்டுப்பட்டு வாசிக்கிறேன். அதே போல பாருங்க அஸ்ஸஹ்ரத்து என்றால் அஸ்ஸஹ்ரத்துன்னா பூ. அஸ்ஸஹ்ரத்துன்னா பூ. அதே போல சீன் பாருங்க. சீன் எப்படி வாசிக்கிற? அல் சமக்குன்னு வாசிக்கல. அது வாசிச்சா பிழையாது. அல் சமக்குன்னு வாசிச்சா பிழை. அஸ்ஸமக்கு என்றால் மீன். சமக்குன்னா மீன். பாருங்க 8வது அல் ஷம்சுல எப்படி வாசிக்கிற? அஷம்சு. இதனாலதான் இதுக்கு ஷம்சியான்னு பேர் வந்து. இந்த ஷம்ச நம்ம எப்படி வாசிக்கும்? அல் ஷம்சு வாசிக்கிறல்ல. அஷம்சு. அதுக்கு பாருங்க இந்த ஒவ்வொன்று லாமுக்கு மேல எந்த ஹரக்கத்தும் இல்லை. அஷம்சு. முதலாவது எழுத்து ஷீன், 2வது மீம், 3வது சீன். அஷம்சு. அடுத்தது ஷம்ஸ் என்ற சூரியன். 9வது பாருங்க அஸ்ஸதுரு.
எப்படி வாசிக்கிறது? அல் சதுருன்னு வாசிக்கிறது. அஸ்ஸதுரு. சதுர் என்றால் நெஞ்சு. சதுர் என்றால் நெஞ்சு. மனிதனுடைய நெஞ்சு பகுதிக்கு சொல்ற சது. அஸ்ஸதுருண்டா நெஞ்சு. அதே போல வாது. அடுத்தது 10வது வாது. அவ்வைஃபு. 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 அவ்வைஃப் என்றால் விருந்தாளி. விருந்தாளி. வைஃபுட ஜம்மு துயூஃப், விருந்தாளி. அவ்வைஃப். அதே போல பாருங்க வைஃப் அதுகளுக்கு தா. தா வந்துருக்கு. அத்தாலிபு ஏற்கனவே சொல் வந்தி. அல் தாலிபுன்னு வாசிக்கிறது. அத்தாலிப் என்றால் மாணவன். அத்தாலிப் என்றால் மாணவன். அத்தாலிப் என்றால் மாணவன். அத்தாலிப் என்றால் மாணவன். அதே போல வாது. தா வா. தா வா. அல்லாஹ்ரு. அல்லாஹ்ரு என்றால் முதுகு. மனிதனுடைய பின்பகுதி இருக்கிற முதுகு செல்ற அல்லாஹ்ரு. அல்லாஹ்ரு என்றால் முதுகு. அதே போல எல்லாம். அதே போல பாருங்க அல்லஹ்மு. அல்லஹ்மு. அல்லஹ்முண்டா இறைச்சி. லஹ்முல் கனம்ண்டா ஆட்டிறைச்சி. லஹ்முல் கனம். லஹம்டா பொதுவாக இறைச்சி. அதுக்கு பக்கத்துல கனம் என்று சொல்ல சித்தம்னா லஹ்முல் கனம் என்றா ஆட்டிறைச்சி. லஹ்முல் பக்கரா என்றால் மாட்டிறைச்சி. லஹம் என்றால் இறைச்சி. லஹம் என்றால் இறைச்சி. லஹம் என்றால் இறைச்சி. அதே போல நூன் பாருங்க. நூன் அந்நஜ்மு. அந்நஜ்ம் என்றால் அந்நஜ்ம் என்றால் நட்சத்திரம். அந்நஜ்மு. அல் நஜ்முன்னு வாசிக்கல. இப்ப அந்நஜ்மு. 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 அந்நஜ்மு வாசிக்கணும். இது குர்ஆன் ஓதக்குள்ள முக்கியமாக நாம கவனிக்க வேண்டிய விஷயம் இது. இப்ப நம்ம நிறைய பேர் குர்ஆன் ஓதக்குள்ள சில நேரங்கள்ல தஜ்வீத் படிக்காதவர்கள் இதுல பிளவிடுவாங்க. தஜ்வீத்ல இது இருக்குது. அஷம்சியா அல் கமரியா எப்படி எழுத்துக்கள் என்ன, இது எப்படி வாசிக்கிற ரெண்டு எழுத்துக்கள் பாருங்க. இதுல பெரும்பாலும் பாருங்க ஷம்சியாவோட இரட்டிப்பு எழுத்துக்கள் பாருங்க. தா சா ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்படித்தான். தாவும் வந்திருக்குது, சாவும் வந்திருக்குது. பாருங்க அடுத்தது தால் வந்திருக்குது, ஜால் வந்திருக்குது. தா சா ஞாபகம் வச்சிருக்கா வேண்டி. தால் ஜால் இரட்டிப்பு எழுத்துக்கள் ஒரே மாதிரி வர எழுத்துக்கள் பாருங்க. அடுத்து ரா ஜா. ராவும் ஜாவும் வந்திருக்குது. அடுத்து சீன் ஷீன். சீன் ஷீன் வந்திருக்குது. இரண்டும் ஒரே மாதிரி எழுத்து. அதே போல சாது வாது. சாது வாது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது பாருங்க. அடுத்து தா பா. அடுத்து தா பா. தாவும் பாவும் இதே ஒரே மாதிரி இருக்குது. அடுத்து எல்லாம் நூன். இந்த ரெண்டு எழுத்து தான் வித்தியாசம். இந்த ரெண்டு எழுத்து தான் வித்தியாசமா. இரண்டு எழுத்து தான் வித்தியாசமானது. இல்லாம நூன் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான இரட்டிப்பு எழுத்துக்கள். இரட்டிப்பு எழுத்துக்கள் இதனுள்ள வெறும் தா சா தால் தால் ரா ஜா சீன் ஷீன் சாது வாது தா பா லாம் நூன். இந்த 14 எழுத்து வரும். கமரியாவுக்கு 14 எழுத்தும் ஷம்ஷியாவுக்கு 14 எழுத்தும் இருக்குது. இதை வாசிக்க போக நம்ம உதாரணத்துக்கு மேலுக்கு பாருங்க. ஏன் தந்திருக்காங்கண்டா சில நேரங்கள்ல இது தெரியாம நம்ம என்ன செய்யலாம். அதுக்கு அல் தாலிபுன்னு வாசிக்கலாம். இது நம்ம தெரியாதவர்கள் அல் தாலிபு மரீதுன்னு வாசிக்கலாம். ஆனா இதை படிச்சதுக்கு பிறகு எப்படி வாசிக்கணும்? அத்தாலிபு. அத்தாலிபு மரீதுன் மாணவன். அத்தாலிபு மரீதுன் மாணவன் நோயாளி. பாருங்க அல் துக்கானு வாசிக்கல. அத்துக்கானு. அத்துக்கானு தாலுங்கிறது ஷம்ஷியாவுடைய எழுத்து. அப்ப அத்துக்கானு. அத்துக்கானு மஃப்தூஹுன் கதவு திறக்கப்பட்டுள்ளது. கதவு திறக்கப்பட்டுள்ளது. இந்த பாடம் ஒரு சில நிமிஷத்துல முடிஞ்சிடும். அடுத்த பாடத்துல ஜாயின் ஆகுங்க இன்ஷா அல்லாஹ். முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்தது தம்ரீன். தம்ரீன் பயிற்சி. ஒரு பயிற்சி சந்திக்காங்க. என்ன நினைக்கிறத நம்ம படிச்ச ஷம்சியா கமரியாக்குடைய கவாயிதுகள். கவாயிதுன்னா காயிதத்தின் ஜம்மு கவாயித். இந்த காயிதாக்கள் அடிப்படையாக வச்சு இந்த சொற்களை வாசிக்கட்டாம். எப்படி வாசிக்கிற? அல் பைத்து, அத்தீகு, அல் முதர்ரிசு, அல் பாபு மேல சொன்னாங்க. ஷம்சியா எப்படி வாசிக்கிறது, கமரியாவை எப்படி வாசிக்கிறது. அத்தாலிபு. அல் தாலிபுன்னு வாசிக்கிற. அத்தாலிபு அஸ் சுக்கரு அத் தஃப்தரு அல் அஹு அர் ரசூலு அல் வஜ்ஹு அஸ் சித்தீக் அஸ் சதீகு அல் குர்ஆனு அஸ் ஸலாத்து அல் கஅபத்து அர் ரஅசு. الرأس. 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 الإصبع. الصابون. الظفر. الفجر. الظهر. ظهر. العصر. المغرب. العشاء. இல்ல சில புதிய சொற்கள் வந்தீங்க பாருங்க. எதுல புதிய சொற்கள் வந்தீங்க? ரசூல். ரசூல் என்றால் தூதுவர். நம்மளுக்கு தெரியும்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது. அடுத்து பாருங்க அல் வஜ்ஹு. அல் வஜ்ஹு என்ன? முகம். அல் வஜ்ஹு என்றால் முகம். அல் வஜ்ஹு என்றால் முகம். அல் வஜ்ஹு என்றால் முகம். அதே போல சதீக். சதீக் என்ற நண்பன். சதீக் என்ற நண்பன். சதீக் என்ற நண்பன். அதே போல அல் குர்ஆன். குர்ஆன தெரியும் நம்மளுக்கு. அஸ்ஸலாத்து தொழுக. கஅபா. கஅபானாலும் தெரியும். அர்-ரஅஸ் என்றால் தலை. அர்-ரஅஸ் என்றால் தலை. அர்-ரஅஸ் என்றால் தலை. அர்-ரஅசு இது புதிய சொல். ரஅஸ் என்றால் தலை. அதே போல அல் இஸ்பஉ. அல் இஸ்பஉங்கிறது இஸ்பஅன விரல். இஸ்பஉ விரல். கையில் இருக்கிற விரலுக்கு சொல்ல அல் இஸ்பஉ. அல் இஸ்பஉன விரல். அதே போல அஸ்ஸாபூன். அஸ்ஸாபூன் என்றால் அஸ்ஸாபுன் என்றால் சோப். அஸ்ஸாபுன் என்றால் சோப். அஸ்ஸாபுன் என்றால் சோப். அதே போல அல்துஃப்ரு என்றால் அல்துஃப்ரு என்றால் நகம். அல்துஃப்ரு என்றால் நகம். அல்துஃப்ரு என்றால் நகம். அல்துஃப்ரு என்றால் நகம். அடுத்தது அல் ஃபஜ்ரு. நம்ம ஃபஜ்ர் நேரம். துஹர் அல் துஹர் நேரம். அல் அஸ்ரு அஸ்ர். மக்ரிப் அல் மக்ரிபு மக்ரிப். அல் இஷாஉ இஷா நேரம். இதான் இந்த இதில் உள்ள பயிற்சி. அடுத்தது 4ஆம் பாடம். இதுல சாபுன். சாபுன் என்றால் சோப். சாபுன் என்றால் சோப். அல் இஸ்பா என்ற விரல். அஸ்ஸாபுன் என்றால் சோப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதலாவது பாடத்துல போன பாடத்துல எதுவும் சந்தேகங்கள் இருக்குதா? போன படிச்ச பாடத்துல இல்ல சார். சரி. ஜஸாக்குமுல்லாஹ் கைர். பரக்கல்லாஹு ஃபீக். இப்ப பாருங்க, நம்ம இவ்வளவு நேரமும் முப்ததா ஹபர் ஒரு படிச்சோம். முப்ததா ஹபர். சிலாக்களுக்கு நம்ம முப்ததா ஹபர் எப்படி எழுதுற, நம்ம வாயில மட்டும் சொல்லிட்டு போறோம், எப்படி எழுதுறங்கிற சில சிக்கல்கள் வந்திருக்கும். இப்ப பாருங்க, அதுக்கு தானே உங்களுக்கு முப்ததா ஹபர். பாருங்க, அதுதான் உங்களுக்கு நான் போட்டோவில் காட்டிக்கிறேன். ஸ்கிரீன்ல விளங்குது தானே? சார் பாருங்க, அல் ஜும்லா அல் இஸ்மியா. அல் ஜும்லத்துல் இஸ்மியா. ஜும்லா இஸ்மியாண்டா பெயர் சொல் வசனம். பெயர் சொல் வசனம். அல் ஜும்லா அல் இஸ்மியா என்றால் பெயர் சொல் வசனம். நம்ம போன பாடத்துல பார்த்தோம், கொஞ்சத்துக்கு முன்னாலேயே பார்த்தோம். என்னன்னா, ஒரு பெயர் சொல் வசனத்தை நாம உருவாக்கணும்னா 2 சொற்கள் தேவை கட்டாயமாக. 2 சொல் இல்லாம ஒரு ஜும்லா இஸ்மியா, ஒரு பெயர் சொல் வசனத்தை நம்ம ஆரம்பிக்க இயலாது. ஆக குறைஞ்சது 2 சொல் தேவை. சொல் இருந்தா தான் செய்யலாம். ஒரு ஜும்லா பெயர் சொல் வசனத்தை ஆரம்பிக்கலாம். அல் ஜும்லத்துல் இஸ்மியா. புத்தகத்துல ஒரு ஓரத்துல அல்லது கோப்பில் எழுதிடுவீங்க. நான் இதை வாட்ஸ்அப்லையும் போடுவேன், நீங்க பார்த்து எழுதி கொள்ளலாம். தேவையான எழுதி கொள்ளுங்க. அல் ஜும்லத்துல் இஸ்மியா பெயர் சொல் வசனம். பாருங்க, அல் ஜும்லா இஸ்மியாண்டா என்ன? ஜும்லா இஸ்மியாண்டா ஜும்லா பெயர் சொல் வசனம்டா என்ன? ஹிய அல் ஜும்லத்து அல்லதி தப்தஉ பி இஸ்மின். பி இஸ்மின். ஒரு பெயர் சொல்லை கொண்டு, ஒரு பெயர் சொல்லின் மூலமாக ஆரம்பிக்கும் வசனம் பெயர் சொல் வசனம். ஒரு பெயர் சொல்லை கொண்டு, ஒரு பெயர் சொல் மூலமாக ஆரம்பிக்கின்ற வசனம் பெயர் சொல் வசனம். இதுதான் இந்த ஜும்லா இஸ்மியாண்டா ஒரு விளக்கம். அதில் வரை விளக்கணும். ஜும்லா இஸ்மியாங்கிறதுக்குரிய வரை விளக்கம் தான் இது. அல் ஜும்லத்து அல்லதி தப்தஉ பிஸ்மின். பிஸ்மின். ஒரு பெயர் சொல்லை கொண்டு ஆரம்பிக்கின்ற வசனம் ஜும்லா இஸ்மியா. பாருங்க, முதலாவது பாருங்க, அல் முப்ததஉ. தந்திக்காங்க, நம்ம ஒரு நேரம் முப்ததான்னு பேசினோம். ஒரு நேரமும் போன பாடத்திலையும் முப்ததான்னு பேசினோம். இந்த பாடத்திலையும் முப்ததா ஹபர் என்று பேசினோம். அல் முப்ததாண்டு என்னது? நினைக்கிறதா முப்ததா. இப்படிதான் முப்ததா எழுதுற. முப்ததா உன். இப்ப இதுதான் முப்ததான்னு எழுதுற. பாருங்க, இந்த முப்ததாண்டு என்ன? முப்ததாண்டு என்ன? இந்த கீழுக்கு அதுக்குரிய வரை விளக்கணம் போட்டியாங்க. ஹுவல் இஸ்மு. முப்ததான ஒரு இஸ்ம். அல்லதி, அந்த இஸ்ம் எப்படிப்பட்டது? நப்தஉ பிஹி அல் ஜும்லா அல் இஸ்மியா.
பெயர் சொல் வசனத்தை நாங்கள் ஆரம்பிக்கின்ற அந்த சொல்லுக்குத்தான் நம்ம சொல்லுவோம் முப்ததா. ஒரு பெயர் சொல்ல நம்ம வச்சு முதலாவது ஆரம்பிக்கிற சொல் தான் முப்ததான்னு சொல்லு. அதுக்கு நம்ம சொல்ற பேரு தான். ஒரு பெயர் சொல்ல முதலாவது நம்ம ஆரம்பிக்கிறது ஒரு முப்ததா வச்சு, அதுக்கு சொல்ற பேரு முப்ததா. அதே போல ஒரு பெயர் சொல் வசனத்தை முடிக்கிறது ஹபர். அதுக்கு நம்ம பயனிலைன்னு சொல்லுவோம். எழுவாய் பயனிலை ஹபர்னு சொல்லுவோம். ஒரு வசனம் ஆரம்பிச்சு முடிகிறது ஹபர். அல் ஹபரு, அல் ஹபரு. பாருங்க, ஹபர் என்றால் என்ன? ஹுவல்லதி, ஹபர் என்பது யுதம்மிமு மஅனல் ஜும்லத்தல் இஸ்மியா. ஹபர் என்ற என்ன? ஒரு பெயர் சொல் வசனத்தினுடைய பொருளை பூர்த்தி செய்யுமே, அதுதான் ஹபர் என்பது. ஒரு பெயர் சொல் வசனத்தை பூர்த்தி செய்கின்ற சொல் ஹபர். ஒரு பெயர் சொல் வசனத்தை பொருளை, ஒரு பெயர் சொல் வசனத்தினுடைய பொருளை முடிக்கின்ற சொல் ஹபர் என்று சொல்லப்படும். உதாரணங்கள் தந்தியாங்க பாருங்க. நாம புத்தகத்துல படிச்ச அதே மாதிரி உதாரணம். ரெண்டு சொல் உதாரணம் தந்தியாங்க. எப்படி தந்தியாங்க? ரெண்டு சொல் தந்தீங்க. அல் ஃபல்லாஹு என்றால் விவசாயி. அல் ஃபல்லாஹுங்கிறது என்ன? விவசாயி. நஷீத்துன், நஷீத்துன், நஷீத்னா பேர் மீக்குது. நஷீத், நஷீத் என்றால், நஷீத்துன் என்றால் உற்சாகமானவன். நஷீத் என்றால், நஷீத் என்றால் உற்சாகமானவன். அல் விவசாயி நஷீத்துன், உற்சாகமானவர். இப்ப பாருங்க, அல் ஃபல்லாஹ் என்று சொல்ல ஆரம்பிக்குது. ஃபல்லாஹ் என்று சொல்லு முதலாவது ஆரம்பிக்குது. இவருக்கு நாம் என்ன பேர் சொல்லுவோம்? முப்ததஉன், எழுவாய். ஒரு சொல்லை ஆரம்பிக்கிற, வசனத்தை ஆரம்பிக்கிற முதலாவது சொல் முப்ததஉன், முப்ததஉன். அடுத்து இரண்டாவது சொல்ல பாருங்க. இரண்டாவது சொல் நஷீத்துன், நஷீத்துன் உற்சாகமானவர். இந்த வசனத்தை இன்னைக்கிற சொல்ல, இந்த ஃபல்லாஹ்ங்கிற சொல்ல போட்டியும். இந்த நஷீத்துன் இல்லைன்னு சொன்னா இந்த வசனம் பூர்த்தி ஆகாது. இந்த வசனத்தை நம்ம பூர்த்தியாக்கணும்னு சொன்னா ஹபர் என்று சொல்லக்கூடிய பயனிலையை போடணும். நஷீத்துன் உற்சாகமானவர், நஷீத்துன் உற்சாகமானவர். பாருங்க, அல் ஃபல்லாஹுக்கு நேர முப்ததஉன் அம்புக்குறி போட்டு காட்டிக்காங்க. அது என்னது? அம்புக்குறி போட்டு காட்டியிருக்காங்க, அம்புக்குறி போட்டு காட்டிக்காங்க. அதே போல அடுத்தது பாருங்க, சிங்கம். அசத் என்றால் சிங்கம், அசத் என்றால் சிங்கம். அல் அசது, அல் அசது சிங்கம். முப்ததா. அல் அசதுங்கிறது என்னது? முப்ததா. அசதுங்கிறது முப்ததா. அசத் என்றால் சிங்கம், அதுக்கு முப்ததா. ஒரு வசனத்தை ஆரம்பிக்கிற சொல். நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு வசனத்தை ஆரம்பிக்கிற சொல் எப்போதும் அலிஃப்லாமுடத்தான் வரும், அலிஃப்லாம் இல்லாம வராது, அலிஃப்லாம் இல்லாம வராது. நம்ம படிச்ச எல்லா உதாரணத்தையும் பாருங்க, எல்லா உதாரணங்களும் அலிஃப்லாம் இருக்குது. முன்னால அல், அலிஃப்லாம் என்ன? அல். அல் அசது பாருங்க, அல் அசது முஃப்தரிசுன். அசத் சிங்கம், முஃப்தரிசுன் வேட்டையாடக்கூடியது. சிங்கம் முஃப்தரிசுன்டா வேட்டையாடக்கூடியது. இந்த முஃப்தரிசுனுக்கு பாருங்க ஒரு அம்புக்குறி போட்டு காட்டியாங்க, அதுதான் ஹபர், அதுதான் பயனிலை, அதுதான் பயனிலை. ஹபர் என்றால் ஒரு வசனத்தை பூர்த்தியாக்கக்கூடிய, ஒரு வசனத்தை முடிக்கக்கூடிய சொல், அதான் ஹபர்னு சொல்லுவோம். ஹபருன். நம்ம இதை என்ன செய்ய மாட்டோம்? அல் முப்ததான்னு சொல்ல மாட்டோம். நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம்? இது நம்ம அல் முப்ததான்னு சொல்றதை விட முப்ததஉன்னு சொல்லுவோம். முப்ததா அலிஃப்லாம் இல்லாம முப்ததா ஹபர்னு சொல்லுவோம். அதான் அம்புக்குறி போட்டு காட்டியாங்க, முப்ததஉன் ஹபருன். மேலுக்கு தலைப்பு போட்டியாங்க, அல் முப்ததஉ வல் ஹபருன்னு போட்டிருக்காங்க. நாம சொல்லக்குள்ள எப்படி சொல்லுவோம்? சொல்லக்குள்ள முப்ததா ஹபர், முப்ததா ஹபர்னு சொல்லுவோம். இரண்டு சொற்கள் வார பெயர் சொல்லை அடிப்படையாக கொண்டு இரண்டு சொற்கள் வரக்கூடிய எந்த வசனத்தை தந்தாலும் அது முப்ததா ஹபர்ன்றதை நம்ம கண்டுபிடிக்க தெரியணும். முப்ததாவுக்கு என்ன ஹரக்கத் வரும்? முப்ததாவுக்கு ஹரக்கத் என்ன? வம்மத். முப்ததாவுக்கு ஹரக்கத் என்ன? வம்மத். உதாரணத்துக்கு அல் ஃபல்லாஹ என்று வாசிக்கலாது, அல் ஃபல்லாஹ என்று வாசிக்கலாது, இலக்கண பிழை. அல் ஃபல்லாஹ என்று வாசிக்கிறது எப்போது? முப்ததாவுக்கு வம்மத் தான், வம்மத். ஹபருக்கு வம்மத்தைன், ஹபருக்கு வம்மத்தைன். அல் ஃபல்லாஹு நஷீத்துன், அதாவது விவசாயி. நஷீத்துன் உற்சாகமானவன், உற்சாகமானவர். நஷீத்துன் லம்மத்தை, நஷீத்துன்ங்கிறது லம்மத்தை. நம் ஞாபகம் வச்சுக்கணும், முப்ததாவுக்கு எப்போதும்
லம்மத்து தான் வரும். அதே போல முப்ததாவுக்கு எப்போதும் அலிஃப்லாம் வரும். ஹபருக்கு எப்போதும் அலிஃப்லாம் வராது, லம்மத்தைன் வரும். நம்ம படிச்ச எல்லா உதாரணங்களையும் பாருங்க, அதே மாதிரி தான் நிக்குது. அல் அசது பாருங்க, அல் அசது, அல் அசது சிங்கம், அலிஃப்லாம் வந்திருக்குது. முப்ததாவுக்கு எப்போதும் அலிஃப்லாம் வரும் தானே, அலிஃப்லாம் வந்திக்குது. அங்கால என்ன வந்திக்குது, அலிஃப்லாம் வந்திக்குது, லம்மத்தும் வந்திக்குது. முஃப்தரிசுன் ஹபருக்கு அலிஃப்லாம் இல்ல, ஹபருக்கு அலிஃப்லாம் இல்ல, என்ன வந்திக்குது, லம்மத்தைன் முஃப்தரிசுன் வந்திக்குது. முஃப்தரிசுன் வந்திருக்குது. முஃப்தரிசுன் வந்திக்குது. இதுல ஏதாவது முப்ததா ஹபர்ல ஏதாவது சந்தேகங்கள் இருக்குதா? இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்குதா சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். இல்ல சார், இப்போதைக்கு இல்ல. முப்ததா ஹபர்ல எதுவும் சந்தேகங்கள் இருக்காது இல்லைண்ணே? ஏதாவது டவுட் இல்ல. கேளுங்க, இந்த பாடத்துல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க. நாம இதுக்கு பிறகு இதோட தொடர்பான பாடங்களை தான் படிக்க போறோம் இன்ஷா அல்லாஹ். இதுல ஏதும் டவுட்டுகள் இருந்தா கேளுங்க. நாம ஒரு எழுவாய்க்கு முப்ததான்னு சொல்லுவோம், ஒரு வசனத்தை முடிக்கிறதுக்கு நம்ம ஹபர்ன்னு சொல்லுவோம், அரபுல சொல்லுவோம். நம்ம தமிழ்ல எழுவாய், அரபுல இந்த தமிழ்ல பயனிலைங்கிற மாதிரி, அரபுல முப்ததா ஹபர், அவ்வளவுதான். நீளமா வழங்கல எப்படி? இப்ப இந்த வசனம் நீளமா வந்தா இப்ப ஹபர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. வசனம் நீளமா வந்தா நாம என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன். உதாரணத்துக்கு பாருங்க, புதிய புதிய இப்ப இதுல எப்படி, விவசாயி நஷீத்துன் உற்சாகமானவர், உற்சாகமானவர். நான் சொல்றேன் புதிய விவசாயி உற்சாகமானவர். எப்படி சொல்றது, புதிய வியாபாரி. புதியதுக்கு நம்ம ஏற்கனவே படிச்சோமா இல்லையா? நம்ம அது என்னண்டா ஒரு சொல்ல வர்ணிக்கிறது இன்னும் படிக்கல, நம்ம பிறகு படிப்போம். உங்களுக்கு சொல்றேன் நான் இப்ப இது படத்தை இந்த ஃபல்லாஹுக்கு பக்கத்துல இன்னொரு சொல்ல சேர்க்க போறோம் நாம. இப்ப எப்படி வரும், அல் ஃபல்லாஹு அல் ஜதீது, புதிய விவசாயி, நஷீத்துன் உற்சாகமானவர், உற்சாகமானவர். இரண்டு உதாரணத்தை தான் தந்தீங்க, ரெண்டு சொல்ல வச்சு வசனத்தை அமைக்கிறது தான் தந்திருக்கிறாங்க. பிறகு நம்ம போக போகல, படிக்க போகல, பின்னால மகளேச வழங்கும் இன்ஷா அல்லாஹ் அதுக்குரிய உதாரணங்களை தருவாங்க. இப்ப உதாரணத்துக்கு புதிய வியாபாரி அல்லது பழைய வியாபாரி, விவசாயி உற்சாகமானவர். எப்படி நம்ம சொல்லுவோம், அல் ஃபல்லாஹு அல் ஜதீது நஷீத்துன், அதே ஹபர் தான். இப்ப இதுல நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம், புதிய வியாபாரி, வசனம் முடியல, அப்ப நம்மளுக்கு ஒரு ஹபர் ஒன்று தேவை, ஒரு ஹபர் ஒன்று தேவை. புதிய வியாபாரி என்னன்னு கேட்போம். அப்ப நஷீத்துன், அவர் உற்சாகமானவர். நஷீத் என்றால் உற்சாகமானவர். இந்த நஷீத்து தான் என்ன செய்யுது, ஹபர் சொல்ல முடிக்குது. அப்ப பொருளை அடிப்படையாக வச்சு நம்ம என்ன செய்யலாம், ஹபரை கண்டுபிடிக்கலாம். அடுத்தது ஹபருக்கு எப்பயும் அலிஃபிலாம் பெறாது நம்ம சொல்லியிருந்தோம், அதை அடிப்படையாக வச்சு இந்த சொல் ஹபர் என்பதை கண்டுபிடிக்கலாம். பொருள் அடிப்படையாக வச்சு கண்டுபிடிக்கலாம், அடையாளங்கள் அடிப்படையாக வச்சு என்ன செய்யலாம், நம்ம கண்டுபிடிக்கலாம். சரியா? டவுட் கிளியர் ஆயிட்டா? சரி சார். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். இன்ஷா அல்லாஹ் நம்ம புத்தகத்துக்கு போவோம், புத்தகத்தை படிப்போம். புத்தகத்துல பாருங்க, அத்தர்சுர் ராபியா, நாலாவது பாடம். அத்தர்சுர் ராபியா, அத்தர்சு அர் ராபியா, நாலாவது பாடம். ராபியா நாலாவது, அர்பாத்துன் என்ன, நாலு. அத்தர்சுர் ராபியா நான்காவது பாடம், நான்காவது பாடம். அத்தர்சுர் ராபியா நான்காவது பாடம். அத்தர்சுர் ராபியா நான்காவது பாடம். பாருங்க, நாலாவது பாடத்துல பாருங்க, இப்ப இடைச்சொற்கள், இடைச்சொற்களை வச்சு நம்ம எப்படி வசனங்களை என்ன செய்யற, அமைக்கிற. இடைச்சொற்களை வச்சு வசனங்களை எப்படி அமைக்கிற. ஒரு வசனத்தை நம்ம அமைக்கிறோம்னு சொன்ன ஏதாவது ஒரு இடத்துல ஒரு இடைச்சொல் ஒன்று வரும். இடைச்சொல் இல்லாத வசனங்களே வராது, வசனங்கள் பூர்த்தியாகவே மாட்டாது. அதே போல அரபிலையும் இடைச்சொற்கள், நிறைய இடைச்சொற்கள் இருக்குது. ஒவ்வொரு சொல்லையும் ஒவ்வொரு இடத்துல நம்ம பயன்படுத்துவோம். இப்ப முதலாவது நம்மளுக்கு ஒரு இடைச்சொல்லை தந்திரியாங்க, அந்த இடைச்சொல் தான் ஃபீ. நீங்க குர்ஆன்ல ஓதக்குள்ள பார்க்கலாம், நீங்க ஃபீன்ற சொல்லு
ஃபீன்னு சொல்ல அதிகமான இடத்துல வரும். ஃபீ ஃபீ இந்த ஃபீ. சிலர்கள் இதே ஃபீ என்று சும்மா சொல்லுவாங்க. ஃபீ ஃபீ என்று சொல்லப்படா ஃபீன்னு உச்சரிக்கணும். ஃபீ. இப்ப பாருங்க, அல் பைத்துங்கிறது ஒரு இஸ்ம். இஸ்ம் என்றால் பெயர் சொல். இஸ்ம் என்றால் சரஃபுலையும் படிச்சு நாம. இஸ்ம் என்றால் பெயர் சொல். அல் பைத்துங்கிற ஒரு பெயர் சொல் தானே, வீடு. அல் பைத் என்றால் என்ன? வீடு. பைத் என்றால் என்ன? வீடு. இந்த பைத்துக்கு முன்னால் எப்பயும் ஒரு இடைச்சொல் ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னாலதான் வரும். இடைச்சொல் எப்பயும் பெயர் சொல்லுக்கு முன்னாலதான் வரும். இடைச்சொல் எப்போதும் பெயர் சொல்லுக்கு முன்னாலதான் வரும். பாருங்க, அல் பைத்து என்கிறது என்ன? வீடு. நம்ம ஏற்கனவே படிச்சோம். அதே போல இந்த பைத்து என்கிற சொல்லுக்கு முன்னால ஃபீன்னு சொல்லுவாங்க. ஃபீண்டா லே. லே என்ன கருத்து? லே. ஃபீ என்றால் லே. பாருங்க, இந்த இடைச்சொல் வந்தால் அந்த அடுத்த சொல்லுக்கு நம்ம கசரு வைக்கணும். அதான் இருக்கிற சட்டம், முக்கியமான சட்டம். இதை மறக்கவே கூடாது. ஒரு இடைச்சொல் வந்தால் அந்த இடைச்சொல்லுக்கு அடுத்த வருகின்ற பெயர் சொல்லுக்கு எப்போதும் கசரு வைக்கணும். கசர் வச்சு காட்டிருக்காங்க பாருங்க. ஃபில் பைத்தி. ஃபில் பைத்தி என்ற என்ன கருத்து? ஃபீண்டா லே, பைத்தின்டா வீடு. அப்ப ஃபில் பைத்தி வீட்டிலே, வீட்டிலே. அப்ப ஃபீண்டா லே, பைத்தின்டா வீடு. ஃபீங்கிற இடைச்சொல் வந்திருக்குது. ஃபீக்கு இடைச்சொல்லுக்கு வருகின்ற அடுத்த சொல்லுக்கு பெயர் சொல்லுக்கு நம்ம எப்போதும் கசரு வைக்கணும். இதுதான் இலக்கணம். இது ஒரு இலக்கணம். விடைச்சொல் வந்தா அதுக்கு அடுத்த சொல்லுக்கு என்ன செய்யணும்? நாம கசர் வைக்கணும். பாருங்க, இந்த ஃபீக்கு நாம ஏற்கனவே முப்ததா ஹபர்னு சொன்ன மாதிரி இந்த ஃபீக்கு நம்ம ஒரு பேர் சொல்லுவோம். இடைச்சொல்லுக்கு நாம சொல்லுவோம் ஜார்ன்னு சொல்லுவோம். ஜார்ன்னு சொல்லுவோம். உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல நான் அதை இப்ப ஸ்கிரீன்ல காட்டின மாதிரி நான் காட்டுறேன் இன்ஷா அல்லாஹ். இப்ப சும்மா ஞாபகத்துக்கு வச்சுங்க. இந்த ஃபீங்கிறவருக்கு நம்ம ஒரு பேர் சொல்லுவோம் ஜார்ன்னு சொல்லுவோம். இந்த ஃபீக்கு அடுத்த வார சொல்லுக்கு நம்ம மஜ்ரூர்னு சொல்லுவோம். மஜ்ரூர், ஜார், மஜ்ரூர். எவ்வளத்தையில நம்ம இடைச்சொல்ல கண்டால் அந்த காணுகின்ற அந்த இடைச்சொல்லுக்கு நம்ம சொல்ற பேர் என்ன? ஜார். அதுக்கு அடுத்த வார பெயர் சொல்லுக்கு சொல்ற பேர் என்ன? மஜ்ரூர். நீங்க எழுதி வைக்க தேவையில்லை. நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அடுத்த பாடத்துக்கு நான் உங்களுக்கு உதாரணத்துல காட்டுவேன். அப்ப ஃபீ இந்த லே, ஃபில் பைத்தி. பாருங்க, இடைச்சொல் வந்திக்கு அடுத்த பெயர் சொல்லுக்கு நாம கசர் வச்சிருக்கோம். ஃபில் பைத்தி வீட்டிலே, வீட்டிலே. பாருங்க, அடுத்தது பாருங்க, அல் மஸ்ஜித் உண்டா பள்ளி வாயல், பள்ளி வாசல். ஃபில் மஸ்ஜிதி என்றா, ஃபில் மஸ்ஜிதி என்றால் என்ன? ஃபில் மஸ்ஜிதி என்றா, ஃபில் மஸ்ஜிதி என்றால் பள்ளியிலே. உதாரணத்துக்கு நான் பள்ளியில எப்படி சொல்ற? நான் பள்ளியில. ஆனா ஃபில் மஸ்ஜிதி, ஆனா ஃபில் மஸ்ஜிதி. நான் பள்ளியில இருக்கிறேன், நான் பள்ளியில இருக்கிறேன். ஆனா ஃபில் மஸ்ஜிதி. நான் வீட்டில் இருக்கிறேன் எப்படி சொல்றேன்? ஆனாண்டா நான். ஹுவஹுமாஹும் சரபுல படிச்சுனாங்க. ஹுவஹுமாஹும், ஹியஹுமாஹுன்ன, அந்த அன்றுமா அன்றும், அந்தி அன்றுமா அன்துன்ன. அனண்டா நான், அனண்டா நான், நஹ்னுண்டா நாங்கள். இப்ப நாங்கள் வீட்டிலே உள்ளோம் எப்படி சொல்றேன்? நஹ்னு. நஹ்னு என்றால் நாங்கள். நஹ்னு ஃபில் பைத்தி, நாங்கள் வீட்டிலே உள்ளோம். நஹ்னு என்றால் நாங்கள், ஃபில் பைத்தி வீட்டிலே உள்ளோம். நஹ்னு ஃபில் பைத்தி, நாங்கள் வீட்டிலே உள்ளோம். நாங்கள் பள்ளியிலே உள்ளோம். நஹ்னு ஃபில் மஸ்ஜிதி, பள்ளியிலே நாங்கள் உள்ளோம். பள்ளியிலே நாங்கள் உள்ளோம். பள்ளியிலே நாங்கள் உள்ளோம். இப்ப ஃபீண்ட் என்ன கருத்து? லே. ஃபீண்டா லே. அப்ப அடுத்த சொல்லுக்கு என்ன வைக்கணும்? அடுத்த சொல்லுக்கு இடைச்சொல் இடைச்சொல் எப்பயும் பெயர் சொல்லுக்கு முன்னாலதான் வரும். இடைச்சொல்லுக்கு பின்னால வருகின்ற அந்த பெயர் சொல்லுக்கு நாம எப்போதும் கசரு வைக்கணும். எப்போதும் கசரு வைக்கணும். இப்ப பாருங்க, ஃபில் பைத்தி, ஃபில் மஸ்ஜிதி. இன்னொரு இடைச்சொல் தாராங்க. இன்னொரு அடுத்த இடைச்சொல், இரண்டாவது இடைச்சொல் ஃபீண்டா லே. அடுத்தது இரண்டாவது இடைச்சொல் என்ன? அலா. அலாண்டா மீது, அலாண்டா மீது, அலாண்டா மீது, அலாண்டா மீது. பாருங்க, அலாண்டா மீது. இப்ப அலல் மக்தபி, மக்தப்னா மேசை. அடுத்த மக்தபுங்கிறது பெயர் சொல். அலாண்ட இடைச்சொல் வந்திக்குது, கசரு வச்சிருக்கோம். அலல் மக்தபி மீது, மேசையின் மீது. அலாண்டா மீது. அலா என்றால் மீது. ஃபீனலே, அலா என்றால் மீது. அலா என்றால் மீது. பாருங்க, அடுத்த உதாரணத்தை பாருங்க. அஸ்ஸரீரு. அஸ்ஸரீரு, சரீர் என்ன? கட்டில். சரீர் என்றால் கட்டில்.
முதலாவது பாடத்துல படிச்சோம். முதலாவது பக்கத்திலேயே நம்ம படிச்ச சொல் அஸ்ஸரீரு. அஸ்ஸரீர் என்ற என்ன? கட்டில். இப்ப கட்டிலின் மீது எப்படி சொல்றது? அலல் சரீரி. அலல் சரீர் வாசிக்கல. நம்ம ஷம்ஷியா கமரியா படிச்சுக்கோம். அலல் சரீர் என்று வாசிச்சா பிழை. எப்படி வாசிக்கணும் இது? அலசரீரி. ஏன் இந்த சீனுங்கிறது ஷம்ஷியாவுடைய எழுத்து. அலசரீரி, அலசரீரி, அலசரீரி. பின்ன கட்டிலின் மீது, கட்டிலின் மீது. அலாண்ட மீது, ஃபீண்டல்லே பள்ளியிலே, அலா அலாண்ட மீது, அலசரீரி கட்டிலின் மீது, மேசையின் மீது. பாருங்க, இப்ப உங்களுக்கு சில கேள்விகள் சந்திக்க. அந்த கேள்வியை கேட்டு இந்த இடைச்சொல்லுக்கு ஏற்றா போல் உதாரணங்களையும் தந்திருக்காங்க விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி. பாருங்க, ஐன முஹம்மத். ஐனண்டா எங்கே? ஐனண்டா எங்கே? ஐனண்டா எங்கே? ஐன முஹம்மத். முஹம்மத் எங்கே? பொது அரபியல் எப்படி பாருங்க, ஃபைனந்த, ஃபைனந்த என்று கேட்பாங்க. ஃபைனந்த, ஃபைனந்தண்டா நீ எங்கே? அது பேச்சு வழக்குல ஃபைனந்த கேட்பாங்க. நம்ம எழுத்து வடிவில எப்படி? ஐன முஹம்மத், ஐன முஹம்மத். முஹம்மத் எங்கே? ஐன முஹம்மத் என்றால் முஹம்மத் எங்கே? இப்ப எங்கே என்று கேட்கிறது ஒரு கேள்வி. பாருங்க, நம்ம ஏற்கனவே படிச்சோம். கேள்வி கேட்கறது அலிஃப ஒன்று சொல்லுக்கு முன்னால போட்டு கேள்வி கேட்கலாம், மாவை போட்டு கேள்வி கேட்கலாம். இது படிச்சு நாம முன்னால படிச்சுட்டு நாம அஹாதா கிதாபுன், இது ஒரு புத்தகமா என்று படிச்சோம். அதே போல அடுத்த கேள்வி கேட்கறது எப்படி? இன்னொரு கேள்வி கேட்கறது ஐன என்றா எங்கே? ஐனண்டா எங்கே? முஹம்மதுங்கிறது என்ன? ஒரு ஆள பெயர், ஒரு ஆள பெயர் சொல். அதுவும் பெயர் சொல், ஒரு ஆளுக்கு வச்சு வைக்கப்பட்ட பெயர். முஹம்மதுன், முஹம்மது எங்கே? முஹம்மது எங்கே? இப்ப பாருங்க, ஹுவ நம்ம படிச்சோம் இல்லையா? ஹுவங்கிறது, ஹுவங்கிறது படிச்சு நாம. ஹுவ, ஹுவண்டா என்ன? அவர். ஹுவண்டா என்ன? அவர், அவன். ஃபில் குர்ஃபதி, எங்கயா? முஹம்மது எங்க? ஃபில் குர்ஃபதி. குர்ஃபாத்துன்னு சொன்னால் ரூம், அறையிலே. ரூம், அறையிலே. முஹம்மத், ஐன முஹம்மத். முஹம்மது எங்கே? ஹுவ ஃபில் குர்ஃபதி, அவர் முஹம்மத் ரூமிலே உள்ளான். முஹம்மத் ரூமிலே உள்ளான். முஹம்மத் ரூமிலே உள்ளான். முஹம்மத் ரூமிலே உள்ளான். அடுத்த உதாரணத்தை பாருங்க. வ ஐன, வ ஐன, வ ஐன யாசிர். வ ஐன யாசிர், யாசிர் எங்கே? ஹுவ ஃபில் ஹம்மாம். ஹுவ ஃபில் ஹம்மாம். ஹுவ ஃபில் ஹம்மாம். ஹம்மாம் தான் பாத்ரூம். ஹம்மாம் என்றால் பாத்ரூம், குளியலறை. ஃபில் ஹம்மாம். ஹமாமத்துன் என்றால் புறாக்கு சொல்ற. ஹம்மாம் சொல்ல சரியா வாசிக்கணும். ஒரு சொல்லு தப்பினாலும் பொருள் மாறும். ஹுவ ஃபில் ஹம்மாம். ஹம்மாம்டா பொதுவா அரபிகள் இது எப்படி பயன்படுத்துவாங்கன்னா, ஹம்மாம்ங்கிற சொல்ல பயன்படுத்துவதும் குறைய. எப்படி பயன்படுத்துவாங்கன்னா, தௌராமியான்னு சொல்லுவாங்க. பொதுவா தௌராமியா இந்த சொல்லுவாங்க, பயன்படுத்துவாங்க. ஹம்மாம்ங்கிறது அந்த சொல்ல பயன்படுத்துற விதம் குறையும். ஆனா ஹம்மாம் என்றால் பாத்ரூம், தௌராமியான்னு சொல்லுவாங்க. பொதுவா அதை ஒரு அந்த சொல்ல அப்படிதான் பயன்படுத்துவாங்க. ஒரு நாகரிகமான சொல்லுன்னு சொல்லலாம். நாகரிகமாக பயன்படுத்துறது தௌராமியா சொல்லுவாங்க. தௌராமியா. ஹம்மாம் என்றால் பாத்ரூம், குளியலறை. அடுத்தது பாருங்க, நம்ம அதாவது என்னண்டா, சர்ஃபும் லுகாவும் என்பது ஒன்றோடொன்று தொடர்பானது. ஒன்றோடொன்று தொடர்பானது. அங்க படிக்கிறது அஞ்ச வரும், இங்க படிக்கிறது அங்க வரும். இப்ப ரெண்டு பாடத்தையும் கடுமையாக கவனம் செலுத்தணும். நாம வந்து பாருங்க, இந்த ஹீங்கிற சொல் படிச்சோம். நாம வமாயிர் பிரதிபெயர் சொற்களை படிச்சோம். அதே சொற்கள் தான் வரும். பாருங்க, ஐன ஆமினத்து. ஆமினத்துன்னு என்ன? ஒரு பெண்ட பெயர். ஐன ஆமினத்து, ஆமினா எங்கே? ஹிய, இப்ப இவரது என்ன கருத்து? ஹிய ஃபில் மத்பஹி. ஹிய ஃபில் மத்பஹி. ஆமினா, ஆமினா சமையலறை. மத்பஹ் என்ற சமையலறை, கிச்சன். மத்பஹ் என்றால் கிச்சன். மத்பஹ் என்றால் கிச்சன். மத்பஹ் என்றால் கிச்சன். அதே போல இப்ப அடுத்த கேள்வியை பாருங்க.
மத்பஹ் என்றால் கிச்சன், சமையலறை. ஐனல் கிதாபு, புத்தகம் எங்கே? புத்தகம் எங்க ஒரு ஆள் கேள்வி கேட்கிறார். ஹுவ அலல் மக்தபி, அது மேசையின் மீது உள்ளது. இப்ப பாருங்க, இந்த கிதாபுக்கு ஒருத்தர் ஹூன்னு பயன்படுத்துறோம். இந்த பாருங்க, நம்ம கேட்ட கேள்வி புத்தகம்ங்கிறது, புத்தகம் இது அகரினை சொல். இவ்விடத்தை ஹுவ அலல் மக்தபி, அது அலல் மக்தபி மேசையின் மீது உள்ளது, மேசையின் மீது அவன், அது பயன்படுத்தலாம் ஹுவை. ஹுவை அதே போல பாருங்க, சாஅத்துனா கடிகாரம், சாஅத்துனா கிளாக், வாட்ச். சாஅத்து, கடிகாரம் எங்கே? கடிகாரம் எங்கே? கடிகாரம் எங்கே? பாருங்க, இந்த மத்துபகுக்கு படத்தை போட்டு போட்டு அதுக்குரிய சொல்லையும் தந்திருக்காங்க. அல் மத்துபகுன்ற சமையலறை. கடிகாரம் எங்க? இப்ப கடிகாரம் ஹிய, அது அல சரீரி, கட்டிலின் மீது உள்ளது, கட்டிலின் மீது உள்ளது, கட்டிலின் மீது உள்ளது, கட்டிலின் மீது உள்ளது. சரி இருந்தா கட்டில், அலாண்டா மீது. நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஒரு இடைச்சொல் வந்து அந்த இடைச்சொல்லுக்கு நாம சொல்லுவோம் ஜாரம்பம், அதுக்கு அடுத்த வார சொல்லுக்கு மஜ்ரூர்னு சொல்லுவோம். எப்பயும் இடைச்சொல் வந்து அதுக்கு அடுத்த சொல்லுக்கு கசரு வைக்கும், கசரு வரும். அல சரீரி, ஒச்சங்க கட்டிலின் மீது உள்ளது, கடிகாரம் கட்டிலின் மீது உள்ளது. அதே போல பயிற்சி, தமாரி, இந்த படிச்ச பாடத்துல பயிற்சி தாராங்க. இந்த பயிற்சி நாம செய்யும், தொடர்ந்து பயிற்சிகளை நானே வாசிக்கிறாது, நீங்களும் கொஞ்சம் எஃபர்ட் எடுக்கணும், முயற்சி செய்யணும். முயற்சி செஞ்சீங்கன்னா தான் பாடங்கள் செய்யலாம், தொடர்ந்து கொண்டு போகலாம் இன்ஷா அல்லாஹ். தமாரின் பயிற்சிகள், தமாரின் பயிற்சிகள் என்ன பயிற்சி? இப்ப அஜிப் அனில் அஸ்இலத்தில் ஆத்தியா, பின்னால வருகின்ற கேள்விகளுக்கு விடை எழுதட்டும். அல் அஸ்இலா என்றால் கேள்விகள், சுவாலுட ஜம்மு அஸ்இலா, சுவாலுன், சுவாலுன் அஸ்இலா, ஆத்தியான பின்னால வருகின்ற கேள்விகளுக்கு விடை அளிங்க. அஜிபுண்டா விடையாளி, அஜிபுண்டா விடையாளி. ஐனல் கிதாப், முதலாவது கேள்வி என்ன? நீங்க தான் இந்த கிதாப் எங்கே, ஐனல் கிதாப்ண்டா கிதாப் எங்கே, கிதாப் எங்கண்டா கிதாப் எங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சொல்ல வச்சு இந்த வசனத்தை என்ன செய்யணும்? விடை சொல்ல வச்சு பூர்த்தியாக்கும். இந்த தெரிஞ்ச சொல்ல வச்சு இந்த வசனத்தை பூர்த்தியாக்கும். ஐன முஹம்மத், முஹம்மது எங்கே? இப்ப நம்மளுக்கு தெரியும் மஸ்ஜித் என்று சொல்லி தெரியும், மஸ்ஜித் என்று சொல்லி தெரியும். இப்ப என்ன சொல்லலாம்? ஐன முஹம்மத், முஹம்மது எங்கே? ஹுவ ஃபில் மஸ்ஜிதி, அவன் பள்ளியிலே உள்ளான். அவன் ஹுவ ஃபில் மஸ்ஜிதி, ஹுவ ஃபில் குர்ஃபதி, அவன் ரூமிலே உள்ளான். ஹுவ ஃபில் பைத்தி, அவன் வீட்டிலே உள்ளான். ஹுவ ஃபில் முஸ்தஷ்ஃபா, அவன் வைத்தியசாலையில் உள்ளான். முஸ்தஷ்ஃபான்னு சொல்லி படிக்கல, என்ன வரல சொல்றேன். அதே போல ஹுவ ஃபில் இதாரதி, அவன் என்ன காரியாலயத்தில் உள்ளான். அப்படின்னு செய்யலாம். நாம என்ன செய்யலாம்? இந்த கேள்விகளுக்கு இந்த ஹுவங்கிறத பயன்படுத்தி, ஃபீங்கிறத பயன்படுத்தி என்ன செய்யலாம்? லேசான ஒரு பூர்ணமான வசனத்தை என்ன செய்யலாம்? அமைக்கலாம். லேசான பூர்ணமான வசனத்தை அமைக்கலாம். அடுத்த கேள்வி பாருங்க, ஐன சாஅத்து, கடிகாரம் எங்கே? ஐன சாஅத்து, கடிகாரம் எங்கே? ஐன சாஅத்து, கடிகாரம் எங்கே? ஐன யாசிர், யாசிர் எங்கே? ஐன ஆமினத்து, ஐன ஆமினத்து, ஐன ஆமினத்து, ஆமினா எங்கே? ஆமினத்து ஃபில் குர்ஃபா, பாருங்க இப்ப கேள்வி அடையாளம் அதிக. ஆமினத்து ஃபில் குர்ஃபதி, ஃபில் குர்ஃபதி, ஆமினா அறையிலேயா உள்ளாள், அறையில் இருக்கிறாளான்னு கேட்கிறார். அதுக்கு நம்ம எப்படி எழுதலாம்? ஓ ஆம்டா ஆம், இல்லண்டா இல்ல. அப்ப எப்படி எழுதலாம்? நஅம் ஹிய ஃபில் குர்ஃபதி, ஆம் அவள் ரூமிலே உள்ளாள் பூர்ணமாக என்ன செய்யலாம்? நஅம் மட்டும் எழுதாம இந்த வசனத்தை பூர்ணமாக பூர்த்தியா எழுதணும். யாசிருன் ஃபில் மத்பஹ், யாசிர் சமையல் அறையிலே உள்ளானா? அலிஃப் வந்திருக்குது. இந்த கேள்வி யாசிரு, யாசிரு ஃபில் மத்பஹ். அதே போல மண்ணுங்கிற சொல்லும் படிச்சு நாம பாருங்க, மண், மண் என்றால் யார்? மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு, மண் என்றால் யார்? மண்ணுங்கிறது நம்ம ஏற்கனவே படிச்சு சொல், நிறைய இடங்கள்ல வருது, குர்ஆன்ல ஓதிட்டு போகலாம். மண் என்றால் யார்? மன் ஃபில் குர்ஃபதி,
ரூமிலே யார், அறையிலே யார். ரூமிலே யாருன்னு கேட்டா நீங்க மேலுக்கு படிச்சிருக்கீங்க, அதுக்கு விடையை நீங்க எழுதணும். வமன் ஃபில் ஹம்மாம், ஹம்மாமிலே யார், ஹம்மாமிலே யார், ஹம்மாமிலே யார். அதே போல மாதாண்ட சொல்லும் படிச்சிக்கோம். மாதாண்டா என்ன, மாதா என்றால் என்ன. மாதா அலல் மக்தபி, மேசையின் மீது என்ன, மேசையின் மீது என்ன, பேனாண்டா மேசையின் மீது, அல் கலமு அலல் மக்தபி, மேசையின் மீது பேனை உள்ளதுன்னு எழுதணும். மாதா அல சரீரி, கட்டிலின் மீது என்ன, மாதா அல சரீரி, கட்டிலின் மீது என்ன, கட்டிலின் மீது என்னங்கிறத எழுதலாம். அதே போல பாருங்க, இரண்டாவது இக்ரா வக்து மஅதபத்தி அவாஹிரில் கலிமாத். பாருங்க, உங்களுக்கு ஒரு பயிற்சி, இந்த இடைச்சொல்ல வச்சு கடைசி சொல்லுக்கு ஹரக்கத்து வைக்கணும், கடைசி எழுத்துக்கு ஹரக்கத்து வைக்கணும். பாருங்க, பின்னால வருகின்ற சொற்களினுடைய இறுதிக்கு ஹரக்கத்து வைக்கட்டான், ஹரக்கத்து வச்சு எழுதட்டான், எழுதி வாசிக்கட்டான். அல் மദ്രസ சாதாரணமாக வாசிக்க போக்கல அல் மദ്രസத்து உண்டு வாசிப்போம். இப்ப ஒரு இடைச்சொல் வந்து எப்படி வாசிப்போம், ஃபில் மദ്രസதி, ஃபில் பைதி, அல் பைத்து, இடைச்சொல் வரல அல் பைத்து, அல் குர்ஃபத்து, அல் ஹம்மாமு, ஃபில் மத்பஹி, ஃபில் மத்பஹி கஸ்ர் வகும், அல் மக்தபு, அலல் மக்தபி, இடைச்சொல் வந்து அடுத்த சொல் மக்தபி, அலல் குர்சியி, கதிரையின் மீது, அஸ்ஸரீரு, அலல் கிதாபி, ஃபில் மஸ்ஜிதி, ஃபில் மஸ்ஜிதி, ஃபில் மஸ்ஜிதி. அதே போல பாருங்க, இக்ரா வக்துப், இக்ரா வக்துப், இக்ரா வக்துப். இக்ரா என்ன, வாசிக்கட்டா மேலும் எழுதட்டா, நிறைய பயிற்சி சந்திரிக்காங்க, என்ன உங்களுக்கு எழுத சொல்லிக்காங்க, வாசிக்க சொல்லிக்காங்க. முதலாவது பாருங்க, அத்தாலிபு என்றால் மாணவன் தெரியும். அல் தாலிபு ஃபில் ஜாமியாத்தி, ஜாமியால பல்கலைக்கழகம், யூனிவர்சிட்டி. அத்தாலிபு ஃபில் ஜாமியாத்தி, மாணவன் பல்கலைக்கழகத்திலே உள்ளான். ஐன தாலிபு, கேள்வி கேட்போம், ஐன தாலிபு, மாணவன் எங்கே, அத்தாலிபு ஃபில் ஜாமியா, அத்தாலிபு ஃபில் ஜாமியாத்தி, பல்கலைக்கழகத்திலே உள்ளான். அதே போல இரண்டாவது அர்ரஜுலு ஃபில் மஸ்ஜிதி, மனிதன் பள்ளியிலே உள்ளான். அர்ரஜுலு ஃபில் மஸ்ஜிதி, கடைசிக்கு கசரத்து வைப்போம். அதே போல ஐன தாஜிரு, தாஜிர் எங்கே, வியாபாரி எங்கே, ஹுவ ஃபித் துக்கானி, துக்கானி, அவன் கடையிலே உள்ளான், துக்கானி. அல் கலமு அலல் மக்தபி. பாருங்க, இது ஒரு பூர்ணமான வசனம். இதுல எது ஹபர்னு சொல்லுங்க, இந்த வசனத்துல எது ஹபரா வரும், எது ஹபர்? அல் கலமுங்கிறது முப்ததா, அல் கலமுங்கிறது முப்ததா, பேனை, அல் கலமுங்கிறது பேனை. இதுல ஹபர் எது, அலல் மக்தபி, இந்த ரெண்டு சொல்லும் சேர்ந்துதான் ஹபர், பயனிலை. அல் கலமுங்கிறது முப்ததா, இதுல ரெண்டு சொல்லும் சேர்ந்து, அலல் மக்தபி, பேனை மேசையின் மீது உள்ளது, அத மேசையின் மீது உள்ளதுங்கிறது ஹபர். இந்த ரெண்டு சொல்லும் சேர்ந்து இந்த கலமுங்கிறதுக்கு பயனிலை, ஹபர், ஹபர். பாருங்க, ஐன ஜைனபு, ஜைனப் எங்கே, ஜைனப் எங்கே, ஹிய அவள், ஃபில் குர்ஃபதி, அறையிலே உள்ளாள். இப்ப பாருங்க, இந்த ஹியங்கிறது முப்ததா, ஹியங்கிறது என்ன, அவள்ங்கிறது முப்ததா, வசனத்தை ஆரம்பிக்கும் சொல் முப்ததா. இப்ப நாம என்ன சொல்லுவோம், ஃபில் குர்ஃபதி, அறையிலே உள்ளாள். இப்ப இது நம்ம பொருள் அடிப்படையாக வச்சு சொல்றோம், அறையிலே அவள் உள்ளாள். அப்ப ஹபர் என்னது, பயனிலை எது, ஹபர் எது, ஃபில் குர்ஃபதி, அறையிலே உள்ளாள் என்பது. அதே போல ஐனல் வரகு, பேப்பர் எங்கே, ஹுவ அலல் மக்தபி, பேப்பர் எங்கேயாம், பேப்பர் தாள், அலல் மக்தபி, மேசையின் மீது உள்ளது. அப்ப ஹுவங்கிறது முப்ததா, அலல் மக்தபிங்கிற ரெண்டும் இடைச்சொல்லும் அதுக்கு பின்னால் வருகின்ற பெயர் சொல்லும் சேர்ந்து ஹபர், பயனிலை. அப்ப பேப்பர் மேசையின் மீது உள்ளது, மேசையின் மீது உள்ளது. ஐனல் முதர்ரிசு, அடுத்தது பாருங்க, ஆசிரியர் எங்கே, ஆசிரியர் எங்கே, ஆசிரியர் எங்கே, ஆசிரியர் எங்கே, ஹுவ ஃபில் ஃபஸ்லி, ஹுவங்கிறது என்னது, முப்ததா, ஹுவங்கிறது முப்ததா, ஆரம்பிக்கிற சொல்லு. ஃபில் ஃபஸ்லி, வகுப்பிலே உள்ளார், இந்த ரெண்டு சொல்லுங்க இந்த ஹபர். ஐன யாசிரு, யாசிர் எங்கே, ஹுவ ஃபில் மிர்ஹாபி, மிர்ஹால்னு சொன்னா டாய்லெட்டுக்கு சொல்லுவோம், மிர்ஹால் டாய்லெட். யாசிர் எங்கே, ஹுவ ஃபில் மிர்ஹால், டாய்லெட்லே உள்ளார். அதே போல அஷம்சு, பாருங்க, இது நீங்க கேட்டீங்களே, யாரை கேட்டீங்க, இப்ப ஒரு வசனம் பெருசா வருது, எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம், முப்ததா ஹபர் எப்படி கண்டுபிடிக்கிறோம் பாருங்க.
அஷம்சு சூரியன், சூரியன் ஷம்ஸ் என்றால் சூரியன், வாவ் வந்து என்ன கருத்து மேலும், வல் கமரு சந்திரன், எங்க சூரியன் சந்திரன் மீக்குது ஃபிஸ்ஸமாஇ வஸ்ஸமாஇ வத்தாரிக், வஸ்ஸமாஇ வத்தாரிக் குர்ஆன்ல வருது. ஃபிஸ்ஸமாஇ வானத்திலே உள்ளது, சூரியனும் சந்திரனும் வானத்திலே உள்ளது. அப்ப இந்த ஃபி அஸ்ஸமாஇ இது ரெண்டும் சேர்ந்து ஹபர் முப்ததாக்கு ஆரம்பிக்கிற சொல்லுக்கு. அதே போல மன்ஃபில் ஃபஸ்லி இது கேள்வி, பாருங்க இது கேள்வி. மன்ஃபில் ஃபஸ்லி என்ன, வகுப்பிலே யார், வகுப்பிலே யார், வகுப்பிலே யார். பாடம் 5 நிமிஷத்துல பாடம் முடியுது. இதுல யாருக்காவது சந்தேகங்கள் இருக்குதா? நம்ம அந்த படிச்ச இடைச்சொல் படிச்சோம் நாம, ஹுரூஃபுல் ஜர், அதுக்கு ஹுரூஃபுல் ஜர்ன்னு சொல்லுவோம் அரபுல, ஹுரூஃபுல் ஜர். இதுல சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க இன்ஷா அல்லாஹ். நம்ம படிக்கத்தான் வந்திருக்கிறோம், வெக்கப்பட தேவையில்ல, விரும்பியவர்கள் கேட்கலாம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அந்த இங்கிலீஷ்ல தமிழ்ல எழுதியுமே அந்த இடைச்சொல் வந்து கொடே உண்டிச்சா? விலங்கல் எப்படி இந்த இடைச்சொல் வந்து ஒரு கொடே உண்டிச்சா, அதிகமா இருந்துச்சா? ஓ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓ கொஞ்சம் கேள்வி திருப்பி கேளுங்க. அந்த இடைச்சொல் வந்து அந்த ஒரு எத்தனை எண்ணிக்கையில இன்னைக்கு? இடைச்சொல் இடைச்சொல் நிறைய இருக்குது, இடைச்சொல் நிறைய இருக்குது. இப்ப மீது, இக்கு, இருந்து, இதுக்கெல்லாம் இருக்கிற சொற்கள். நம்ம இப்ப 2 சொல் தான் படிச்சிருக்கிறோம். ஒன்று ஃபீங்கிறதும் அலா, ஃபீண்டாலே அலாங்கிற மீது. இப்ப பள்ளிக்கு, நான் பள்ளிக்கு சென்றேன், பள்ளியிலிருந்து திரும்பினேன், பள்ளியில் இருந்து வந்தேன், அவனிடத்தில் இருந்து எடுத்தேன். இதுக்கெல்லாம் நிறைய சொற்கள் இருக்குது. இப்ப நமக்கு 2 உதாரணங்களும் தந்தீங்க, 2 சொற்கள் தந்தீங்க, ஃபீங்கிறதும் அடுத்தது அலாங்கிறதும், இந்த 2 தான் தந்தீங்க. நிறைய சொற்கள் இருக்குது, சில பிறகு படிக்கலாம். அது தெரிவாங்க. தமிழ்கள் நிச்சயமாதான் அந்த அரபுலே மிச்சிய இடைச்சொல் அதே அப்படின்னா, இப்ப அலாண்டா மேலுக்கு மேலு மேலே வேண்டியமாய் அதுதேமாய் அப்படி மேலே கீழே அந்த மாதிரி கொட்டை உண்டு. தமிழ் நிச்சயமாய் அது அதே மாதிரி அளவு அரபுலே மிச்சி. ஓ இருக்கு நிறைய சொற்கள் இருக்குது, 2 சொற்கள், நிறைய சொற்கள். நம்ம 2 சொற்களை தான் படிச்சிருக்கோம். இப்ப நிறைய சொற்கள் இருக்குது. நான் இப்ப பாருங்க, பா என்ற ஒரு சொல் இருக்குது, பா இடைச்சொல். அன் என்ற ஒரு சொல் இருக்குது, மின் என்ற ஒரு சொல் இருக்குது, ஃபீ என்ற ஒரு சொல் இருக்குது, முன்து என்ற ஒரு சொல் இருக்குது. நிறைய சொற்கள் இருக்குது. நம்ம தேவை கேட்டா போல நிறைய சொற்கள் இருக்குது, பயன்படுத்தலாம். நம்மளுக்கு அதிகமாக பயன்படுத்துறது 2 சொல், ஃபீ இந்த லே, அலாண்ட மீது, அதுக்கு பிறகு இலாண்ட சொல்லி வரும், இலாண்ட இக்கு. நிறைய உதாரணங்கள் தெரிவாங்க, சொல்ல பிறகு படிக்கலாம். வேற சந்தேகங்கள் இருக்குதா? ஐயாக்கும் வேற ஒரு நிமிஷத்துல பாட முடியுது. வேற சந்தேகங்கள்? கடைசியாக நான் சொல்லி தந்ததுல யாரும் சந்தேகம் இருக்குதா? முப்ததா ஹபர், ஒரு இடைச்சொல்லும் அதுக்கு பின்னால வருகின்ற சொல்லும் சில நேரங்கள்ல பயனிலையா வரும். ஒரு தனியே ஒரு சொல்லும் வரும், ஒரு இடைச்சொல்லும் ஒரு பெயர் சொல்லும் சேர்ந்துமே ஹபரா வரும். நம்ம பொருள் அடிப்படையாக வச்சு எடுப்போம். அவன், பாருங்க, அவன் ஃபில் ஃபஸ்லி எங்க வகுப்பிலே உள்ள, அந்த வகுப்பிலேங்கிற சொல்ல நம்ம என்ன செய்யலாம், பயனிலையா எடுப்போம், ஹபரா எடுப்போம். அதே போல அல் பைத்து ஜமீலுன் வீடு அழகானது, இந்த ஒரு சொல்லும் என்ன செய்யும், ஹபரா பயன்படுத்துவோம். என்னண்டா இப்ப படிக்கிற பாடங்களை கொஞ்சம் நேரம் கிடைக்கிற சந்தர்ப்பத்துல மீட்டி எடுங்க. இன்ஷால்லா நோம்புக்கு முன்னால ஒரு எக்ஸாம் ஒன்று வைக்கிறதுக்கு இருக்கிறேன். அந்த எக்ஸாமுக்கு எல்லாருமே என்ன செய்யணும், தயாராகணும்.
ஒரு பரீட்சை ஒன்று வச்சா தான் நாம கொஞ்சம் கொஞ்சம் நேரம் எடுத்து படிப்பீங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் நோன்பு 16 அல்லது 17ஆம் தேதி வரும். அதுக்கு முன்னால ஒரு இஃப்திபார் ஒன்று வைக்கிறது இருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இப்ப இருந்து படிக்கிற பாடங்களை கொஞ்சம் கொஞ்சம் மீட்டி எடுங்க. இன்ஷா அல்லாஹ் பாடத்தை முடிப்போம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.